गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 31 மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷம். இன்றைக்கி காலம்பரை 9:15 மணி மட்டும் சப்தமி இருந்தது. இப்போது அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 92வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தினுடைய டைட்டில் என்னென்னா கர்ம மிஸ்ர பக்தி ஸ்வரூப வர்ணனம்னு அர்த்தம். அதாவது வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 2 மார்க்கங்கள் இருக்குது, ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம்னுட்டு. இந்த 2 மார்க்கத்தோடு சேர்த்து ஒரு உபாசனா மார்க்கத்தையும் கலந்துக்கலாம். அதுதான் பக்தி மார்க்கம். பக்தியினால என்னாகும், இந்த 2 மார்க்கங்களில் போகிறது கொஞ்சம் சுலபமாக தெரியும். அப்போது கர்மயோகம்ங்கிறது என்ன, பகவான் கீதையில் சொல்லியிருக்காள், கர்ம பல தியாகம்தான் கர்மயோகம். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் செஞ்சுட்டு அது காமியமாக செய்யாமல் அதை பகவத் அர்ப்பணமாக கொடுத்துடணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னால் டிசிப்ளின் ஆகி அது ஞான மார்க்கத்துக்கு போகும்பொழுது உபயோகமாக இருக்கும், சுலபமாக இருக்கும். ஏன்னா கோல் என்னென்னா நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அதுதான் ஆத்ம ஞானம்னு பேர். இந்த பட்டத்திரி இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள், ஹே பகவானே,
கர்மயோகத்தோடு கூட பக்தியும் சேர்த்து நான் பண்ணுறேன், அதுதான் ரொம்ப விசேஷங்கிறத அதை ஸ்லாகிச்சு சொல்லக்கூடிய தசகம் இந்த 92வது தசகம். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே கர்ம மிஸ்ர பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம 92 தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. வேதைः சர்வாணி கர்மாணி அபலபரதயா வர்ணிதானீதி புத்வா தானி த்வயர்ப்பிதான்யேவ ஹி சமனுச்சரன் யானி நைஷ்கர்மியமீஷ மா பூத் வேதைः நிஷித்தே குஹசிதபி மனः கர்மவாசாம் பிரவருத்திः துர்வர்ஜம் சேத் அவாப்தம் ததபி கலு பவதி அர்ப்பயே சித் பிரகாஷே. 2 விதமாக கர்மயோகத்தை சொல்லியிருக்கலாம். நான் இங்கே அர்த்தம் சொல்கிறது, வியாக்கியானம் பண்ணுறதுன்னா எந்த புஸ்தகத்தை வச்சுன்னு சொல்கிறேன்னா, மலையாளத்தில் பக்தரஞ்சனின்னுட்டு காமெண்ட்ரி பண்ணப்பட்டிருக்கு நாராயணியத்துக்கு. அது ஒருத்தர் எழுதியிருக்கார். பக்தரஞ்சனி மலையாளம் காமெண்ட்ரி. அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காள் 2-3 பேராக சேர்ந்து. அது 3 புஸ்தகமாக இருக்குது. அது இப்போ கிடைக்கிறது, இப்போ முன்னாடி கிடைக்காம இருந்தது, இப்போ கிடைக்கிறது. அது 3 வால்யூம்ஸ். அது எனக்கு டாக்டர் கிருஷ்ணன் நியூஜெர்சியில் எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தார் முதல்ல. அப்போது இந்த நாராயணியம் வாசிக்கிறதுக்கும் போது பூனாலேருந்து ஒரு பக்தர் அவர் நான் அமெரிக்கா விசிட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு அந்த புஸ்தகம் கிடைக்க மாட்டேங்கிறது இப்போது, அவுட் ஆஃப் பிரிண்ட்டு, ஜஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு பாரோ பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு நியூஜெர்சிலேருந்து ஈ கேம் ஆல் த வே டு வாஷிங்டன் டிசி. ஐ மெட் ஹிம். அப்போ அந்த புஸ்தகத்தை அவர்கிட்ட 3 புஸ்தகத்தையும் கொடுத்தேன். அவர் அதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் வாசிட்டு திருப்பி ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து என்னை கூப்பிட்டு நான் உங்கள்கிட்ட அதை திருப்பி தரேன்னு சொன்னார். இவ்வளவு பிரியத்தோடு அவர் வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நீங்களே வச்சுங்கோன்னுட்டேன். அப்புறம் இன்னொரு தடவை நான் நியூஜெர்சி பிறந்தபோது டாக்டர் கிருஷ்ணங்கிட்ட ஏதோ பேச்சு சொன்னேன். அவர் புஸ்தகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். நான் இதை தானம் பண்ணிவிட்டேன்னு. அப்போது இன்னொரு எடிஷன் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி இன்னொரு 3 புஸ்தகம் அதே இதை லேட்டஸ்ட் எடிஷன் அதை எனக்கு கொடுத்தார். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு புஸ்தகம். இது நல்லா அன்வயப்படுத்தி நல்லா அழகாக அர்த்தம் போட்டிருக்காள். எல்லாருமே வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் ஸ்ரீமன் நாராயணியம் பட்டதிரின்னு போட்டு. இது எங்கே கிடைக்கிறதுனாக்க ஹேமகிரி ட்ரேடிங்லலாம் கிடைக்கும். பக்தரஞ்சனி ட்ரஸ்ட்டுன்னுட்டு ஒன்று இருக்குது பெங்களூரில், சஞ்சய் நகர்னு ஒரு இடம், அங்கே கிடைக்கிறது. ஃபோன் நம்பர் 23510378. யாராலும் வேணும்னா அந்த ஃபோன் நம்பர் பண்ணி, அது 080ங்கிறது தான் அது ஏரியா கோடுங்க பெங்களூருக்கு. இல்லாதான் இமெயில் மூலமாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். gopalakrishna.kv@gmail.com. அதை நீங்கள் கேட்டேன்னா அவள் உங்களுக்கு சொல்லுவாள் எப்படி கிடைக்கணும்ட்டு. நல்ல புஸ்தகம் அது. அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இப்போ வியாக்கியானம்லாம் பண்ணுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காள்னா, கர்மயோகத்துக்கு 2 விதமாக போகலாம். வைதிகமாகவும் போகலாம், தாந்திரிகமாகவும் போகலாம். என்ன வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை சொல்கிறதுன்னுட்டு, அதில் வேதத்தில் விஹித கர்மான்னு சொல்லியிருக்கோம். இந்த கர்மாக்களை நீ பண்ணணும்னு சொல்கிறது விஹித கர்மா. நிஷித்த கர்மான்னு ஒன்று உண்டு. நிஷித்தன்னா என்னென்னதை பண்ணப்படாதுன்னுட்டு. நான் கலஞ்சம் பக்ஷயத்து, ரொம்ப நானும் கெட்டுப்போன ஊசிப்போன சாப்பாட்டை சாப்பிடாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் சுராம் பிபேத்து, ரொம்ப ஹார்டு லிக்கர் இந்த மாதிரிலாம் லிக்கரை சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கு. நான் அப்சு மூத்திரபுரீஷம் குறியாது, பப்ளிக் வாட்டர் இருக்கு இல்லையா, டேங்க், இந்த மாதிரி குளங்கள் இதெல்லாம் மலை பிரவர்த்தி பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி பல நிஷித்த கர்மாக்கள் இருக்குது. அந்த நிஷித்த கர்மான்னு ஒன்று, அப்புறம் நித்திய கர்மான்னு ஒன்று, நைமித்திக கர்மான்னு ஒன்று. அதுனா விகித கர்மா. நித்திய கர்மாங்கிறது தான் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், டெய்லி ரிச்சுவல்ஸ். அதெல்லாம் ஆப்ளிகேட்டரின்னு பேர். அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒன்றும் பலன் கிடையாது. அது என்னன்னா இட் வில் டிசிப்ளின் யூ. அதான் நைமித்திக கர்மாங்கிறது. இப்படி அடிக்கடி வரும். பித்திரு தர்ப்பணம் பண்ணுறது, இல்லாட்டா ஸ்ராத்தம் பண்ணுறது, இதெல்லாம் நைமித்திக கர்மா.
அதெல்லாம் அப்படி இதெல்லாம் விகித கர்மா. ஸோ விகித கர்மா நிஷித்த கர்மான்னு ரெண்டு. அப்போது விகித கர்மாவை பண்ணாமல் விட்டாலும் தப்பு. அப்போது என்னென்னா வேதத்து சொல்லப்பட்ட கர்மாக்களை நம்ம பண்ணலேன்னு அர்த்தம். பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறாள், வேதைஹி சர்வாணி கர்மாணி அபல பரதையா வர்ணிதானீதி புத்வா. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா கர்மாக்களையும் நீ செஞ்சு அபல பரத்தையா, அதில் பலத்தை எதிர்பார்த்து பண்ணாதே, எல்லாத்தையும் கொண்டு போய் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிவிடு. அது ஒன்று டிசிப்ளின் பண்ணிவிடும். அதுதான் கர்ம யோகம்னு பேர். அப்படி பண்ணிவிட்டா நமக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு வேதம். வேதை சர்வாணி கர்மாணி அதுவா விகித கர்மாணி அபல பரத்தையா வர்ணிதானி இது புத்வா. எல்லாத்தையும் கர்ம பல தியாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு வேதத்தில்ங்கிறதா புரிஞ்சுண்டு, தானி துவயர்ப்பிதான் ஏ வகி சமனுச்சரன்னு யானி நைஷ்கர்மியமீஷ. ஹே பகவானே, அவ்வாறாகவே நானும் எல்லா நித்திய கர்மா நைமித்திய கர்மா இந்த மாதிரி விகித கர்மாக்கள் எல்லாம் நான் விடாமல் செய்கிறேன், செஞ்சு உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்றேன்னு சொல்கிறோம். சில சமயம் வேதத்தில் சொல்லியிருக்கோம், இந்த கர்மா செஞ்சால் இன்ன பிரயோஜனம் கிடைக்கும்னுட்டு. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ ஏஜேதான்னு சொல்லியிருக்கோம். ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னாக்க அப்போ அங்கே போய் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கணும்னா ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகம், அதை பண்ணணும். எதுக்கு சொல்லியிருக்குன்னா, இந்த ஜோதிஷ்டோமம் பண்ணாலும் அதையும் பலத்தை தியாகம் பண்ணிவிட்டோம்னு வச்சுங்கோ, அதுதான் வேதத்தில் வசத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இவர் சொல்கிறார், பட்டதிரி சொல்கிறார், ஹே பகவானே, எனக்கு இந்த கர்மாக்களில் இருக்கப்பட்ட அது பிடிச்சி என்னை வச்சுக்காமல் என்னை அதுலேருந்து ஃப்ரீ பண்ணு, அதுலேருந்து என்னை முக்தி கொடு. அதான் என்ன பண்ணுறேன், வேதத்தில் சொன்ன விகித கர்மாக்களை எல்லாம் நான் செஞ்சு அதெல்லாம் உனக்கு தியாகம் பண்ணிவிடுறேன், உனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுறேன் சொல்கிறாள். தானி துவை அர்ப்பிதான் ஏ வகி சமனுச்சரன்னு யானி நைஷ்கர்மியமீஷ மா பூத் வேதைர் நிஷித்தே குஹச்சிதபி மனஹ கர்மவாச்சாம் பிரவருத்தி. என்னோட செய்கையினாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ ஒரு பொழுதும் கூட நான் வேதத்தில் நிஷித்தமாக சொல்லப்பட்ட கர்மாக்களை நான் பண்ணக்கூடாது. அதுக்கு உன்னுடைய பரமானுகிரகம் வேணும், நீ தான் என்னை கைடு பண்ணணும். பகவானே, நீ என்னை தப்பான மார்க்கத்தில் போய் நிஷித்த கர்மாவை பண்ண முடியாது வச்சுடாத. மா பூத் வேதைர் நிஷித்தே குஹச்சிதபி மனஹ கர்ம வாச்சாம் பிரவருத்தி. அதில் பிரவருத்தி பண்ணப்படாது, மனசோ உடம்போ வாயாலேயோ அதில் போகப்படாது நிஷித்த கர்மாக்குள்ளே. அப்படி ஒரு கால் என்னை அறியாமலோ இல்லை அறிஞ்சோ நான் பண்ணிவிட்டேன்னா அந்த நிஷித்த கர்மாவை, துர்வர்ஜம் சேத் அவாப்தம் ததபி கலு பவதி அர்ப்பயே சித் பிரகாஷே. அப்படி ஏதானும் தெரியாதனமாவோ இல்லை அனவாய்டபிளாக அவாப்தம் துர்வர்ஜம் நீக்க முடியாதபடி ஏதானும் பண்ணிவிட்டேன்னாக்க அதையும் உனக்கே நான் அர்ப்பணம் பண்ணிவிடுறேன். அப்போது நீ என்னை காப்பாற்றிவிடுவேன் பாப்பங்கள்லேருந்து. அது இப்போ நிஷித்த கர்மா பண்ணத்தினுடைய அபச்சாரத்தை போக்கிவிடுவேன் நீ சொல்கிறாள் முதல் ஸ்லோகத்தில். வேதைஹி சர்வாணி கர்மாணி அபல பரதையா வர்ணிதானீதி புத்வா தானி த்வயி அர்ப்பிதான் ஏ வஹி சமனுச்சரன் யானி நைஷ்கர்மியமீஷ மா பூத் வேதைஹி நிஷித்தே குஹச்சிதபி மனஹ கர்மவாச்சாம் பிரவருத்தி துர்வர்ஜம் சேத் அவாப்தம் ததபி கலு பவதி அர்ப்பயே சித் பிரகாஷே. இப்போ கலியுகத்தில் இப்போ நடைமுறையில் நம்ம பார்த்தோம்னா விகித கர்மா நித்திய கர்மா நைமித்திக கர்மா எல்லாத்தையும் பண்ணுறத கூட சரியாக பண்ணுறது கிடையாது. நமக்கு நம்மளுடைய அஜ்ஞானத்தினாலையும் நம்மளை சுற்றி இருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையினாலையும் சரியாக பண்ண முடியறதில்ல. சரியான உபாத்தியாயர் கிடைக்க மாட்டார். சில சமயம் உபாத்தியாயருக்கே மந்திரத்தை பிரயோகம் தெரியாமல் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம். அதனால தான் இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், இப்படி ஏதானும் காரணத்தினால துர்வர்ஜம், இப்படி காரணத்தினால இப்படி ஆயிடுச்சுன்னா நீ
நீ தான் காப்பாற்றணும்ப்பா, ஹே குருவாயூரப்பா, அதையும் உனக்கே அர்ப்பணம் பண்ணி விடுறேங்கிறாள். அடுத்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், யஸ்த்வன்ய கர்மயோகா தவ பஜனமய தத்ர சாபீஷ்டமூர்த்திம் ஹிருத்யாம் சத்வைகரூபாம் திருஷதி ஹிருதி மிருதி குவாபி வா பாவயித்வா புஷ்பைः கந்தைः நிவேத்யைः अपि च विरचितैः शक्तितो भक्तिपूतैः नित्यं वर्यां सपर्यां विदधत् अयि विभो त्वत्प्रसादं भजेयम्. வேதத்தில் சொன்ன கர்மாக்களை பண்ணுற மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு கர்மா பண்ண போகிறேன்கிறாள் பட்டத்திரி 2வது ஸ்லோகத்தில். எஸ்துவன்ய கர்மயோகா எஸ்து அந்யா கர்மயோகா, இன்னொரு கர்மா இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்ட சந்தியாவந்தனாலின் நித்திய நைமித்திக கர்மாவை தவிர அது என்னென்னா, அவளுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, பஜனமயா தவ பஜனமயா, இஷ்ட தெய்வத்தை அபீஷ்டமூர்த்தி, அவளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு குருவாயூரப்பனோ ஐயப்பனோ சிவனோ பிள்ளையாரோ சுப்பிரமணிய சுவாமியோ இல்லை மகாமாயியோ இல்லை துர்கையோ இப்படி ஹனுமாரோ யாரோ ஒரு மூர்த்தி, யாரோ ஒரு தெய்வம், அந்த இதை பாவயித்வா தத்ரஜ பாவயித்வா அபீஷ்டமூர்த்தி. நான் என்ன பண்ண போகிறேன், நல்ல இஷ்டமான மூர்த்தி இருக்கே, இஷ்டமான தெய்வம், அதை நான் பஜனை பண்ண போகிறேன். அது எப்பேற்பட்ட மூர்த்தியாக இருந்தால் ரொம்ப வசதி, சத்வைக்கம் ரூபாம், நல்ல சத்வகுணம் பொருந்திய மூர்த்தியாக இருந்தால் வசதி. தத்ரச்சா அபீஷ்டமூர்த்திம் ஹிருத்யாம் சத்வைக ரூபாம் திருஷதி ஹிருதி மிருதி குவாபி வா பாவயித்வா. எப்படி நான் அந்த இஷ்ட தெய்வத்தை எப்படி தெரியுமா வணங்க போகிறேன், எப்படி தெரியுமா பூஜிக்க போகிறேன், பஜிக்க போகிறேன். ஹிருதி திருஷதி ஹிருதி மிருதி குவாபி வா பாவயித்வா. ஒன்றும் கல்லாலேயோ இல்லை மண்ணாலேயோ இல்லை வேறு ஏதான ஒரு திரவியத்தாலேயோ, அது ஒன்ன மாதிரியே அந்த இஷ்ட தெய்வம் மாதிரியே ஒரு மூர்த்தத்தை உண்டாக்கி வச்சுண்டு, சின்ன ரூபத்தை வச்சுண்டு, இல்லை மனசுக்குள்ளேயே அந்த தெய்வத்தை கல்பிச்சுண்டு, அந்த தெய்வத்தை தினம் நான் ஆராதிக்க போகிறேன். ரொம்ப பக்தியோடு கூட ஆராதிக்க, விததத்து வர்யாம் சபர்யாம் நித்தியம்ங்கிறாள். தினசரி நான் ஆராதிக்க போகிறேன் அந்த தெய்வத்தை. ஹிருத்யாம் சத்வைக ரூபாம் திருஷதி ஹிருதி மிருதி குவாபி வா பாவயித்வா, இப்படி மனசுக்குள்ளே வச்சுண்டு பஜிக்க போகிறேன். எப்படி பஜிக்க போகிறேன், புஷ்பைஹி கந்தைஹி நிவேத்யைஹி அபிச்ச விரச்சிதைஹி சக்திதோ பக்தி பூதைஹி. புஷ்பங்கள்னாலேயும் நல்ல வாசனாதி சந்தனாதி கந்தங்கள்னாலேயும் நிவேத்தியம் பண்ணி ஒன்றை ஆராதிக்க போகிறேன் நாள். இப்போ ஞாபகம் வருது, பல வருஷங்கள் முன்னாடி 1980 வயசில், 80ன்னு நினைக்கிறேன், 1980, 35 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா விசிட் பண்ணிட்டு இருக்கிறதே சொன்னால், நீ தினம் சாப்பிட்றையோ இல்லையோ, அந்த சாப்பிட்ற சாப்பாடு அது ரொம்ப, நீ ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் பண்ணணும்னு இல்லை, என்னத்தை சாப்பிட்றையோ அதை பகவானுக்கு நேராக காமிச்சு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுனாள். அதை நான் மனசுக்குள்ளே எழுதி வச்சுன்னுட்டேன். அதனால் எது சாப்பிட்டாலும் சரி அதை ஒரு தடவை பகவானுக்கு நேராக காமிச்சுட்டு சாப்பிட்றது, அதான் நிவேத்தியம். ஏன்னா ரொம்ப சுலபமாக பகவானை ஆராதிக்கலாம், ரொம்ப பட்டாட்டோப்பமே தேவையில்லை. நிவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கே, அதனால் தினசரி சக்கரை பொங்கல் பண்ணணும், பால் பாயசம் பண்ணணும் அப்படின்லாம் நாட் நெசசரி. புஷ்பைஹி கந்தைஹி நிவேத்யைஹி அபிச்ச விரச்சிதைஹி சக்திதோ பக்தி பூதைஹி. இம்பார்ட்டன்ட் வேர்டு சக்திதா. என்னால் என்ன முடியுமோ, என்னோடய கெப்பாசிட்டி, ஒருத்தரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக தினம் நான் பால் பாயசம் பண்ண முடியுமா, முடியாது. சக்திதா, நம்ம ஆகாரம் என்ன சாப்பிட்றோமோ அதை நிவேத்தியம் பண்ணணும். எதன்னா புருஷோபவதி ததன்னா தஸ்ய தேவதான்னு சொல்லியிருக்கு. அதனால் என்ன சாப்பிட்றோமோ அதை சுவாமிக்கு காட்டிவிட்டு சாப்பிடணும். புஷ்பைஹி கந்தைஹி நிவேத்யைஹி அபிச்ச விரச்சிதைஹி. சார், நான் மணி அடித்து
அது ஓம்பூர் போசுவான பரிசேச்சனம் பண்ணி அதெல்லாம் பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது இல்லையே, என்ன பண்ணுறதுனால் கவலையே படாது. என்ன அந்த எடுத்துன்னு போய் அந்த சாத்தை சுவாமிக்கு நேராக காமிச்சுட்டு, பகவானே இது உனக்கு நிவேத்தியம், அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் போகும். இது மனசனுடைய பரிசுத்தம் படிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. புஷ்பை கந்தைஹி நிவேத்யைஹி அபிச்ச விரச்சிதைஹி சக்திதோ பக்தி பூத்தைஹி. பக்தி பூத்தைஹி அது பரிசுத்தம் எப்படி ஆயிடுறதுனால், நீ ஸ்நானம் பண்ணிவிட்டு நான் நைவேத்தியம் பண்ணலையேன்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த பக்திங்கிறது இருக்கே, எக்ஸ்ட்ரீம் டிவோஷன், சுவாமிகிட்ட வச்சிருக்கிற பக்தி, இந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வச்சிருக்கிற பக்தி இருக்கே, அதுவே அதை பியூரிஃபை பண்ணிவிடுமாம். பக்தி பூத்தைஹி நித்யம் வர்யாம் சபர்யாம் விததத் ஐ விபோ துவத் பிரசாதம் பஜேயம். அப்பேற்பட்ட உனக்கு கொடுத்த மீதி இருக்கே, அதை நான் பஜேயம், அதை நான் சாப்பிட்றேன், அதை நான் உனக்கு பிரசாதத்தை தினம் கொடுப்பேன்ப்பா, பக்தியோடு இப்படி பண்ணுவேன். இஷ்ட தெய்வமான ஏதான ஒரு தெய்வம், நல்ல சத்துவமூர்த்தியான தெய்வத்தை சின்ன விக்கிரகத்தில் வச்சுருந்து ஆராதிப்பேன்னு சொல்லியிருக்கு. 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி. இது கர்மயோகத்தை என்ன கர்மா பண்ணாலும் அப்படி பக்தியோடு பண்ணுங்கிறதுக்கு 2வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். இது யஸ்த்வன்ய கர்மயோகா தவ பஜனமயः தத்ர சாபீஷ்டமூர்த்திம் ஹிருத்யாம் சத்வைகரூபாம் திருஷதி ஹிருதி மிருதி क्वापि वा भावयित्वा पुष्पैः गन्धैः निवेद्यैः अपि च विरचितैः शक्तितो भक्तिपूतैः नित्यं वर्यां सपर्यां विदधत् अयि विभो त्वत्प्रसादं भजेयम्. அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், எல்லாருக்கும் வைதிகமான கர்மாக்கள் சிலது பண்ணுறதுக்கு அதிகாரத்துவம் இருக்காது. நான் சொன்னேன், இந்த கான்செப்ட் ஆஃப் அதிகாரத்துவம்னு ஒன்று உண்டுன்னுட்டு நம்ம மதத்தில், அதை சொல்கிறாள் இங்கே. அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணலாங்கிறதுக்கு, ஸ்திரீ சூத்ராஹ த்வத்கதாதி ஸ்ரவண விரஹிதா ஆசதாம் தே தயார்ஹாஹ த்வத்பாதாசன்னயாதான் த்விஜகுல ஜனுஷோ ஹந்தசோச்சாம்யசாந்தான் விருத்தியர்த்தம் தே யஜந்தோ பஹு கதிதமபி த்வாம் அநாகர்ணயந்தः பஹு கதிதமபி த்வாம் அநாகர்ணயந்தः திருப்தா வித்யாபிஜாத்யைः கிமு ந விதததே தாத்ருஷம் மா கிருதா மாம். நம்ம பிராச்சீன சம்பிரதாயத்தில் சில பேருக்கு தான் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது. ஸ்திரீ சூத்ராக 4வது வர்ணத்தாள் ஸ்திரீகள், இவாளுக்கெல்லாம் அதிகாரத்துவம் கொடுக்கலை. அப்போ அவளால் இதெல்லாம் கேட்க முடியாதே, என்ன பண்ணுறது? அதோடு கூட அந்நிய சில பேர்னா அவளுக்கு பகவத் கதையெல்லாம் கேட்கறதுக்கு அதிகாரமும் இல்லை, அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுனால், ஹே பகவானே, அவள் மேலே கருணையோடு கூட நீ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காள். ஸ்திரீ சூத்ராஹ த்வத்கதாதி ஸ்ரவண விரஹிதா ஆசதாம் தே தயார்ஹா. அவள்னா உன்னுடைய கருணைக்கு உட்பட்டவாள். ஆனால் அவர் சொல்கிறாள், துவத் பாத ஆசன்னயாதான் த்விஜகுல ஜனுஷோ ஹந்த சோச்சாமி அசாந்தான். ஆனால் சில பேர் பிறப்பில் த்விஜாதி பிராமண குலத்தில் பிறந்திருக்காள், அவளுக்கு அதிகாரத்துவம் இருக்குது. வேதத்தை கற்றுக்கலாம், வேதத்தை கற்றுக்கணும், வைதீக கர்மாக்களை செய்ய வேண்டும், இதெல்லாம் விதிக்கப்பட்ட நித்திய கர்மாக்களை செய்யணும், நைமித்திக கர்மாக்களை செய்யணும், இப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்படி பண்ணுறதுக்கு அதிகாரத்துவம் இருந்தால் கூட சில பேர் பண்ணுறதில்ல. அவளுக்கு அசாந்தானு, அவளுக்கு அதில் அபிருச்சியும் கிடையாது, அதில் பிரவൃத்தியும் கிடையாது, அவள் அதெல்லாம் விட்டு விடுறாள். அப்போது உன் கால்களில் ரொம்ப சுலபமாக விழக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்குது, அதிகாரத்துவம் இருக்குது. இருந்தாலும் அவள் அப்படி பண்ணுறதில்ல. அதோடு மாத்திரமில்லை, அந்த கர்மாக்களை செஞ்சு கர்ம பல தியாகமும் பண்ணுறதில்லை. அவள் எதுக்காக பண்ணுறாள்னால் விருத்திக்காக பண்ணுறாள்.
பிராமணனாக பிறந்து வைதிக வேதத்தெல்லாம் கற்றுனுட்டு அதை தொழிலாக வச்சுட்டு போய் பண்ணுறது, யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறது. எதுக்குன்னா அப்படியான பணத்தை சேர்க்கலாமேன்னு பண்ணுறது. இப்படிலாம் இப்போவும் நடக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இங்கே வருத்தப்படுறார் அவர். அவள்னா அப்படி இருக்காளே, அவளுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னாள். அந்த சோச்சாமிங்கிறாள். அவளை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவளுக்கு எத்தனை அதிகாரத்துவம் இருக்குது, எல்லா காரியமும் பண்ணலாம், வைதிக கர்மாக்கள் பண்ணலாம். ஆனால் பண்ணாமல் அது மாத்திரமில்லை, விருத்திக்காக மாத்திரம் பண்ணிட்டு இருக்காள் யஜ்ஞங்கள் எல்லாம், பெருமைக்காவோ இல்லை விருத்திக்காவோ. அதோடு கூட அநாகர்ணயந்தா துவாம், உன்னுடைய கதைகளையோ உன்னுடைய உபதேசங்களையோ கேட்காமல் இருக்காள். அவளுக்கு நல்ல குருக்கள் இருந்திருக்கா, கிடச்சிருக்காள். அவள் அந்த குருக்கள்லாம் நன்னா அவளுக்கு வேதத்தெல்லாம் நன்னா சொல்லி கொடுத்துருக்காள். அப்படி இருந்து கூட அவள் பண்ணாமல் இருக்காள் சில பேர். அது மாத்திரமில்லை, சில பேருக்கு அவளுடைய ஜாதி மேலே, தான் பிராமண ஜாத்தின்னு ஒரு கர்வம் மேலே ஏற்பட்டுரும். திருப்தாக வித்யா அபிஜாத்தியை, தனக்கு நிறையா வேதம் கற்றுருப்பா, எனக்கு தான் வேதம் தெரியும், எனக்கு தான் சாஸ்திரம் தெரியும்னு ஒரு பெருமை, ஒரு கர்வம். அதோடு கூட நான் தான் பிராமணன், சிக்க வச்சுருக்கேன், பூனல் போட்டுருக்கேன்னு ஒரு கர்வம், பிறப்பில் ஒரு கர்வம். இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படிலாம் என்னையும் பண்ணிவிடாதேங்கிறாள். ஆனால் இவர் அப்படி இருந்திருக்கப்பட்டவர். பட்டத்திரி சின்ன வயசில் அப்படி இருந்ததாக கதைகள் உண்டு. அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பிரஷ்டனாக இருந்திருக்காள். அப்போது அச்சுத பிஷாரதின்னு ஒருத்தர், அவர் ரொம்ப கோச்சுண்டாராம் இவரை. எப்பா, நீ உயர்ந்த குலத்தில் பிறந்துவிட்டு இப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிவிட்டியே, வியர்த்தம் பண்ணிவிட்டியே நீ, நல்ல அப்படின்னே உடனே அவருக்கு தோணி உடனே அவர் அத்தியனம் பண்ணி மறுபடியும் நல்ல மார்க்கத்தில் போனார்னு ஒரு கதை உண்டு. அதுதான் இந்த ஞாபகப்படுத்தி சொல்கிறாள். ஸ்திரீ சூத்ராஹா त्वत् कथादिश्रवण विरहिता ஆசதாம் தே தயார்ஹா. ஆஹா, இந்த யாருக்கெல்லாம் அதிகாரம் இல்லையோ, 4வது வர்ணத்தாள் ஸ்திரீகள், இவாளெல்லாம் வேதத்தை கற்றுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காள். கதா சிரவணம் தான் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காள், சொல்லப்படாதுன்னு சொல்கிறாள். இப்படிலாம் முன்ன பழைய காலத்தில் சொல்லியிருப்பாள். இப்போ எல்லோரும் பண்ணுறாள், எல்லா வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணுறாள், எல்லாம் கதைகள்லாம் சொல்கிறாள். இப்போது இந்த கலியுகத்துக்கு இது ஓகேன்னுட்டு அப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கே, அவளுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவள் உன்னுடைய கருணைக்கு ரொம்ப அந்த அருகாள், தயார்காக அவள் அருகாள். நீ அவள் மேலே கருணை காட்ட வேண்டும். ஏன்னா அவள் வேணும்னு துடிக்கிறாள். ஆனாலும் இப்படி ஒரு விதி இருக்கிறதுனால அவளால் பண்ண முடியல. ஆனால் துவத் பாதாசன்னயாத்தானு த்விஜகுல ஜனுஷோ ஹந்தசோ சாமி அசாந்தானு. ஆனால் த்விஜகுலம், பிராமண குலத்தில் பிறந்தவர்கள், அவளுக்கு அதிகாரத்துவம் இருக்குது. எல்லா கர்மாக்களையும் செய்ய வேண்டும், வேதத்தை கற்றுக்க வேண்டும், வேதோக்தமாக இருக்க வேண்டும்னு இருந்தால் கூட அசாந்தானு, சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை அதை விற்த்தியில் கொண்டு வச்சு, விற்த்தியர்த்தம் தேயந்தோ, விற்த்திக்காக ஒரு பெருசாக ஒரு பத்திரிக்கை போட்டுடுறது. இந்த மாதிரி நான் சோமயாகம் பண்ண போகிறேன், டொனேஷன் பண்ணுங்கோ. ஒரு நாள் டொனேஷன் 25,000, 2 நாள் டொனேஷன் 50,000, பிராமணர் சந்தர்ப்பம் ஒவ்வொருத்தருக்கும் 10,000, இப்படின்னா லிஸ்ட்டு போட்டு என்லிஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருடையும் பணத்தை பிடுங்கிறது. பிடுங்கி இந்த யாகத்துக்கு 2 லட்சம் ரூபா ஆச்சுன்னு வச்சுங்கோ. இவருக்கு வரும்படி 10 லட்சம் வந்திருந்ததுன்னா அப்போ 8 லட்சம் பேங்கில் ஒதுக்கி போட்டுவிட்டு பாக்கி 2 லட்சத்தை நல்லா யதேஷ்டமாக ஜோராக விதி வைத்தா அழகாக யஜ்ஞம் பண்ணிவிடுவார். அது என்னத்துக்குன்னா அது விற்த்திக்காக, அப்படி பண்ணுறது விற்த்திக்காக, தனக்கு பணம் சேர்க்கறதுக்காக. அதுதான் இங்கே வருத்தப்படுறார். நான் ரொம்ப சோச்சாமி, ரொம்ப வருத்தப்படுறேங்கிறாள். துவத் பாதாசன்னயாத்தானு த்விஜகுல ஜனுஷோ ஹந்த சோச்சாமி அசாந்தானு விருத்தியர்த்தம் தேஜந்தோ பகு கதிதமபி துவாம் அநாகர்ணயந்தः திருப்தா வித்யாபிஜாத்தியை கிமுன விதததே. அவள்லாம் யாருன்னாள்? தங்களுடைய வித்தியினாலையும் தங்களுடைய ஜாதியினாலையும், தான் பிராமண ஜாதிங்கிறதுனாலையும் ரொம்ப கர்வமாக இருப்பாள். திருப்தாக கிமுன விதததே தாதிருஷம் மா கிருதாமாம். அவ்வாறாக என்ன ஆக்கிவிடாதேப்பா, அனுகிரகம் பண்ணி எனக்கு அந்த மாதிரி கர்வம் ஏற்படப்படாது. அந்த கர்வம் இல்லாமல் வைதிக கர்மாக்களை அதுக்காகவே பண்ணி கர்மத்தை பலத்தியாகம் பண்ணிடணும், கர்ம பலத்தினுடைய தியாகத்தை பண்ணணும்.
அந்த எண்ணம் மற முடியா எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதா 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள். ஸ்திரீ சூத்ராஹ த்வத் கதாதி ஸ்ரவண விரஹிதா ஆசதாம் தே தயார்ஹாஹ த்வத் பாதாசன்னயாத்தான் த்விஜகுல ஜனுஷோ அந்த சோச்சாமியசாந்தான் பிரத்யர்த்தம் தே யஜந்தோ பஹு கதிதமபி த்வாம் அநாகர்ணயந்தः திருப்தா வித்யாபிஜாத்யைः கிமு ந விதததே தாத்ருஷம் மா கிருதாமாம். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்றாள். பாபோயம் கிருஷ்ணராமேதி அபிலபதி நிஜம் குஹிதும் துஷ்சரித்திரம் நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பகுதர கதனீயானி மே விக்னிதானி भ्राता मे वन्ध्यशीलो भजति किल सदा विष्णुमित्थं बुधांस्ते निन्दन्ति उच्चैर्हसन्ति त्वयि निहितरतीन् तादृशं मा कृथामाम्. இன்னொரு விஷயத்தை சொல்கிறாள். இது கலியுகத்தில் நம்மளாம் பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறாள்? பாப்போயம் கிருஷ்ணராமேதி அபிலபதி நிஜம் குஹிதும் துஷ்சரித்திரம். நிஜம் துஷ்சரித்திரம் குஹிதும். இந்த யாராலும் பேசிகிட்டே போவாளாம். பக்தி பண்ணால் கூட எல்லாரும் பரியாசம் பண்ணுறாள். சில பேரை வெய்கிறாள். என்ன சொல்கிறாள்? ஏய், அவன் பாரு எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா ராமான்னு போட்டுன்னு நன்னா பெரிய பெரிய நாமத்தெல்லாம் போட்டுட்டு போயின்னு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே இந்த பாபிஷ்டன் அவன் கெட்ட காரியங்கள் பண்ணுறவன். தான் பண்ணுற கெட்ட காரியத்தினா யாரும் கவனிச்சிக்கப்படாதுங்கிறதுக்காக மூடி மறைப்பதற்காக வேஷம் போடுறான். ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பஜனை பண்ணுறான். இதெல்லாம் வெறும் வேஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தூஷிக்கிறாள். நான் கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு போனேன்னா என்ன அப்படி சில பேர் தூஷிக்கிறாள். பாப்போயம் கிருஷ்ணராமேதி அபிலபதி நிஜம் குஹிதும் துஷ்சரித்திரம். இவன் உண்மையாகவே பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வேஷம். ஆழ்கண்ட சமுத்திரம் மாதிரி நிறையா பேர் இருந்தால் இன்னும் ஜாஸ்தி 10 நாமாவை ஜாஸ்தி சொல்லுவார் அவர். நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பகுதர கதனீயானி மே விக்னிதானி. இவன் துளி கூட லஜ்ஜை இல்லாமல் நான் ஏதானும் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தில் அங்கே ஏதானும் ரிலிஜனை கொண்டு விட்டு நான் என்ன பண்ணுறேனோ அதை கெடுத்து விட்றான் சார். எனக்கே யாரும் ஃப்ரெண்டு வரமாட்டேங்கிறார். இப்போ இவனோட கூட இருக்கிறதுனால அதனால் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட நிறுத்தி விடலான்னு பார்க்குறேன். ஏன்னா துடி கூட லஜ்ஜை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு இருக்கான். பொலிட்டிக்கலி கரெக்டாக ஏதானும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் என்னோடய காரியங்கள்லாம் விக்னம் ஏற்பட்டு விடுறது. அதனாலேயே எனக்கு பிடிக்கலேன்னு அப்படி சில பேர் சொல்கிறாள். பக்தி பண்ணுறவாளை பார்த்தா நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பகுதர கதனீயானி மே விக்னிதானி. இன்னும் சில பேர் சொல்கிறாள். பிராதா மே வந்தியசீலோ பஜதி கில சதா விஷ்ணுமித்தம் புதாம்ஸ்தே நிந்தந்தி உச்சைர்ஹசந்தி त्वयि निहितरतीन् தாதிருஷம் மா கிருதாமாம். இதுதான் என் தம்பி. அவன் எப்போ பார்த்தாலும் பஜனைப்பன், வேஷ்டாடை கட்டிப்பன், விபூதியை போட்டுப்பன், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போவன், ஒரு வேலை பண்ண மாட்டான். பஜதி கில சதா விஷ்ணுமித்தம் புதாம்ஸ்தே. எப்போ பார்த்தாலும் மகாவிஷ்ணும்மன் ஹரிநாராயணம்மன் இதே சொல்லுவேன். ஹரே ராமம்மன் இப்படி சொல்லிட்டு இருப்பேன். வேறு ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி உச்சைர் ஹசந்தி பரியாசமாக சிரிப்பாளாம். இவன் பண்ணுற விஷயத்தை பாருங்கோ. ஏதானும் கவைக்கு உதவுமா? ஏதானும் ஒழுங்காக வாழ்க்கையை நடத்தப்படாதா? எப்போ பார்த்தாலும் பஜனைன்னு சொல்லிட்டு இருக்கானே நீ நிந்திப்பாள். அப்படிலாம் என்னை விட்டுவிடாத. துவை நிகிதரதீன்னு தாதிருஷம் மா கிருதாமாம். அவர்கள் மாதிரியெல்லாம் என்ன ஏற்படுத்தி வச்சுவிடாதே. எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னா அவா மாதிரி பக்தாளை தூஷிக்கிற மாதிரிலாம் என்னை வச்சுவிடாதே. நான் பக்தா ஜனங்கள்கிட்ட பிரியமாக இருக்க முடியாது, என்னை வெயின்னாள். இது 4வது ஸ்லோகம். பாப்போயம் கிருஷ்ணராமேதி அபிலபதி நிஜம் குஹிதும் துஷ்சரித்திரம் நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பகுதர கதனீயானி மே விக்னிதானி. பிராதா மே வந்தியசீலோ பஜதி கில சதா விஷ்ணுமித்தம் புதாம்ஸ்தே
நிந்தந்தி உச்சைர்ஹசந்தி त्वयि நிஹிதரதீன் தாத்ருஷம் மா கிருதாமாம். இவ்வாறாக சில பேர் பரியாசம் பண்ணி கேளிக்கையாக சொல்வாள், சில பேர் நிந்திப்பாள். அப்படிலாம் என்னை பண்ணிவிடாதேப்பா, நான் எல்லா பக்தாள்கிட்டையும் பக்தியோடு இருக்கணும், உன் நாமாவை நிர்லஜ்ஜியாக சொல்கிறதுக்கு தைரியம் வரணும்னு சொல்கிறாள். இது 4வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே கர்மமிஸ்ர பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம 29 தசகம். வேதைः சர்வாணி கர்மாணி அபல பரதயா வர்ணிதானீதி புத்வா. வேதைः சர்வாணி கர்மாணி அபல பரதயா வர்ணிதானீதி புத்வா. வேதைः சர்வாணி கர்மாணி அபல பரதயா வர்ணிதானீதி புத்வா. தானி த்வயர்ப்பிதான்யேவ ஹி சமனுச்சரன் யானி நைஷ்கர்ம்யமீஷ. தானி த்வயர்ப்பிதான்யேவ ஹி சமனுச்சரன் யானி நைஷ்கர்ம்யமீஷ. தானி த்வயர்ப்பிதான்யேவ ஹி சமனுச்சரன் யானி நைஷ்கர்ம்யமீஷ. மா பூத் வேதைர்நிஷித்தே குஹசிதபி மனः கர்மவாசாம் பிரவருத்தி. மா பூத் வேதைர்நிஷித்தே குஹசிதபி மனः கர்மவாசாம் பிரவருத்தி. மா பூத் வேதைர்நிஷித்தே குஹசிதபி மனः கர்மவாசாம் பிரவருத்தி. துர்வர்ஜம் சேனவாப்தம் ததபி கலு பவதி அர்ப்பயே சித் பிரகாஷே. துர்வர்ஜம் சேத் அவாப்தம் ததபி கலு பவதி அர்ப்பயே சித் பிரகாஷே. யஸ்த்வன்யः கர்மயோகः தவ பஜனமயः தத்ர சாபீஷ்டமூர்த்திம். யஸ்த்வன்யः கர்மயோகः தவ பஜனமயः தத்ர சாபீஷ்டமூர்த்திம். யஸ்த்வன்யः கர்மயோகः தவ பஜனமயः தத்ர சாபீஷ்டமூர்த்திம். ஹ்ருத்யாம் சத்வைகரூபாம் திருஷதி ஹ்ருதி மிருதி क्वापि वा भावयित्वा. हृद्यां सत्वैकरूपां दृशति हृदि मृदि क्वापि वा भावयित्वा. हृद्यां सत्वैकरूपां दृशति हृदि मृदि क्वापि वा भावयित्वा. पुष्पैर्गन्धैः निवेद्यैः अपि च विरचितैः शक्तितो भक्तिपूतैः. पुष्पैर्गन्धैः निवेद्यैः अपि च विरचितैः शक्तितो भक्तिपूतैः. पुष्पैर्गन्धैर्निवेद्यैरपि च विरचितैः शक्तितो भक्तिपूतैः. नित्यं वर्यां सपर्यां विदधद् अयि विभो त्वत्प्रसादं भजेयम्. नित्यं वर्यां सपर्यां विदधद् अयि विभो त्वत्प्रसादं भजेयम्. नित्यं वर्यां सपर्यां विदधद् अयि विभो त्वत्प्रसादं भजेयम्. स्त्रीशूद्राः त्वत्कथादि श्रवणविरहिता आसतान्ते दयार्हाः. स्त्रीशूद्राः त्वत्कथादि श्रवणविरहिता आसतान्ते दयार्हाः. स्त्रीशूद्राः त्वत्कथादि श्रवणविरहिता आसतान्ते दयार्हाः. त्वत्पादासन्नयातान् द्विजकुलजनुषो हन्त शोचाम्यशान्तान्. त्वत्पादासन्नयातान् द्विजकुलजनुषो हन्त शोचाम्यशान्तान्. वृत्त्यर्थं ते यजन्तो बहुकथितमपि त्वाम् अनाकर्णयन्तः.
விருத்தியர்த்தம் தே யஜந்தோ பஹு கதிதமபி த்வாம் அநாகர்ணயந்தः விருத்தியர்த்தம் தே யஜந்தோ பஹு கதிதம் அபி த்வாம் அநாகர்ணயந்தः திருப்தா வித்யாபிஜாத்யைः கிமு ந விதததே தாத்ருஷம் மா கிருதா மாம் திருப்தா வித்யாபிஜாத்யைः கிமு ந விதததே தாத்ருஷம் மா கிருதா மாம் திருப்தா வித்யாபிஜாத்யைः கிமு ந விதததே தாத்ருஷம் மா கிருதா மாம் பாபோயம் கிருஷ்ணராமேதி அபிலபதி நிஜம் குஹிதும் துஷ்சரித்திரம் பாபோயம் கிருஷ்ணராமேதி அபிலபதி நிஜம் குஹிதும் துஷ்சரித்திரம் பாபோயம் கிருஷ்ணராமேதி அபிலபதி நிஜம் குஹிதும் துஷ்சரித்திரம் நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பகுதர கதனீயானி மே விக்னிதானி நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பகுதர கதனீயானி மே விக்னிதானி நிர்லஜ்ஜஸ்யாஸ்ய வாசா பகுதர கதனீயானி மே விக்னிதானி भ्राता मे वन्ध्यशीलो भजति किल सदा विष्णुमित्थं बुधांस्ते भ्राता मे वन्ध्यशीलो भजति किल सदा विष्णुमित्थं बुधांस्ते निन्दन्ति उच्चैर्हसन्ति त्वयि निहितरतीन् तादृशं मा कृथा माम् निन्दन्ति उच्चैर्हसन्ति त्वयि निहितरतीन् तादृशं मा कृथा माम् निन्दन्ति उच्चैर्हसन्ति त्वयि निहितरतीन् तादृशं मा कृथा माम् श्रीहरे नमः. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஸ்வேதச்சாயம் கிருதே த்வாம் முனிவர வபுஷம் प्रीणयन्ते तपोभिः त्रेतायां स्रुवादी अंकितम् अरुणतनुं यज्ञरूपं यजन्ते सेवन्ते तन्त्रमार्गैः विलसद् अरिगदं द्वापरे श्यामलाङ्गम् नीलं संकीर्तनाद्यैः यः कलिसमये மானுஷாः துவாம் பஜந்தே. 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு தர்மம், யுக தர்மம்னு ஒன்று இருக்குது, யுக லக்ஷணம்னு ஒன்று இருக்குது. அதாவது காலம் மாறிண்டே வரத்தே, கல்ச்சரல் சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறிண்டே வருது. கான்ஸ்டன்ட் எவல்யூஷனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சேஞ்சுன்னு அர்த்தம். அது நல்லதாகவும் சேஞ்ச் ஆகலாம், இல்லை கெட்டதாகவும் ஆகலாம். ஆனால் சேஞ்சுங்கிறது ஆகிண்டே இருக்குது. நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றும் புதுசாக விஷயங்கள் வருது, அப்போ மாறுறது. வாழ்க்கையினுடைய நடைமுறையெல்லாம் மாறுறது. அதுக்கு தான் யுக தர்மம் பேர். அந்தந்த யுகத்தில் அந்தந்த மாதிரி பகவானை ஆராதிப்பாளாம். அதை இங்கே சொல்கிறாள் 5வது ஸ்லோகத்தில், ஹே பகவானே குருவாயூரப்பா, ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மாதிரி ஒன்று ஆராதிக்கிறாள். ஸ்வேதச்சாயம் கிருதே த்வாம், கிருத்தயுகம் சத்தியயுகம்னு சொல்கிறது கிருத்தயுகம், அதான் முதல் யுகம். அந்த முதல் மில்லனியம் இருக்கே, அப்போது ஜனங்கள் உன்னை பகவத் ஸ்வரூபம் எப்படி நினச்சிப்பார்னால், வெள்ளவளேன்னு இருக்கிற ஸ்வேதம்னா வெள்ளவளேன்னு இருக்கிற மூர்த்தியாக உன்னை நினச்சி ஆராதிப்பாள் கிருத்தயுகத்தில். அப்போ எப்படி ஆராதிப்பாள்? துவாம் முனிவர வபுஷம் பிரணயந்தே தபோபிஹி, உன்னை இருக்கிற எல்லா முனிவர்கள் கூட்டத்துக்குள்ளேயும் வசத்தியான ஒரு முனிவரகா, ரிஷிகளுக்குள்ள வசத்தியான ரிஷி மாதிரி நினச்சி உன்னை, அதான் கபிலாவதாரத்தை சொல்கிறாள். கபில மகரிஷி இவர் ரிஷி, அவர் தான் பகவானுடைய அவதாரம். அவர் விளவிளேன்னு இருப்பார் கலர். அவரை மனுஷியாள்னா அது கிருத்தயுகத்தில் பண்ணுவாளாம். ஸ்வேதச்சாயம் கிருதே த்வாம் முனிவர வபுஷம் பிரணயந்தே தபோபிஹி, தபஸ் மூலமாக எப்போ பார்த்தாலும் உன்னை தியானம் பண்ணி மனசில் கொண்டு வச்சு
எப்போ பார்த்தாலும் உன் ஞாபகமாகவே இருந்து தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அப்படி கிருத்த யுகத்தில் தியானம், பகவத் தியானம்தான் பண்ணுவாளாம், வேற ஒன்றும் பண்ண மாட்டாள். உன்னை விளவிலேன்னு இருக்கப்பட்ட ரூபமாக நினச்சி தியானம் பண்ணிட்டு இருப்பாள். நீ மகர்ஷிகளுக்குள்ளேயே வசதியான மகர்ஷிங்கிறதா நினச்சிண்டு ஸ்வேதாயம் கிருத்தே துவாம் முனிவர வபுஷம் பிரணயந்தே தபோபிஹி. அடுத்த யுகம் திரேதாயுகம்னு பேர். திரேதாயுகத்தில் என்ன பண்ணுவாள்னால், திரேதாயாம் ஸ்ருவாதி அங்கிதம் அருணதனும் யஜ்ஞரூபம் பஜந்தே. உன்னை யஜ்ஞமூர்த்தியாக நினச்சி யாகங்கள்லாம் பண்ணுவாள். அப்போ ஸ்ருக்கு ஸ்ருவாதி, ஸ்ருக்கு ஸ்ருவம்ங்கிறது ரெண்டு ஸ்பூன் யாகத்தில் ஆகுத்தியை போடுறதுக்காக மரக்கட்டையில் உண்டாகப்பட்ட பெரிய லேடல் ஸ்பூன் பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் சுருக்கு ஸ்ருவம்னு 2. இப்படி இதெல்லாம் பகவத் ஸ்வரூபம், நீ பகவானாக நினச்சிக்க, அதை நினச்சிப்பாள். திரேதாயாம் ஸ்ருக் ஸ்ருவாதி அங்கிதம் அருணதனும். உன் ரூபத்தை எப்படி நினச்சிப்பாள்? அருணதனும், நல்ல செக்கச்சவேன்னு இருக்கிறதா நினச்சிப்பாள். சூரியன் மாதிரி சிவந்த ஆரஞ்சு கலரில் நீ இருக்கிற கலராக ஜொலிக்கிற மாதிரி நினச்சி உன்னை மனசில் தியானம் பண்ணிட்டு யஜ்ஞங்கள் மூலமாக உன்னை யஜந்தே பஜிப்பாள், யஜ்ஞம் பண்ணுவாள் நிறையா. திரேதாயாம் ஸ்ருக்ஸ்ருவாதி அங்கிதம் அருணதனும் யஜ்ஞரூபம் யஜந்தே. அதுக்கு அடுத்த யுகத்துக்கு பேர் துவாபர யுகம். சேவந்தே தந்திர மார்கைஹி விலசத் அரிகதம் துவாபரே ஷியாமலாங்கம். துவாபர யுகத்தில் ஷியாமல மூர்த்தியாக இருப்பே நீ, நீலமேக ஷியாமல மூர்த்தி, அந்த ஷியாமல ப்ளூ கலரில் இருப்பே நீ. அப்படி அதான் கிருஷ்ணாவதாரம் பண்ணாள். அப்போ அந்த மாதிரி ரூபத்தில் உன்னை தியானம் மனசில் நினச்சிண்டு சேவந்தே தந்திர மார்கைஹி உன்னை பூஜிப்பாள். துவாபர யுகத்தில் உன்னை ஷியாமலாங்கம், ஷியாமளமான மூர்த்தி, நல்ல நீலமேக ஷியாமலனாக நினச்சி உன்னை தந்திர மார்கைஹி பூஜனம் பண்ணுவாள், அர்ச்சனம் பண்ணுவாள். அர்ச்சனம் துவாபரே அர்ச்சனம் பண்ணுறது. சேவந்தே தந்திர மார்கைஹி விலசத் அரிகதம் துவாபரே ஷியாமலாங்கம். ஷியாமலமூர்த்தி நீலமேகல ஷியாமலனாக நினச்சி உன்னை ஆராதிப்பாள். நீலம் சங்கீர்த்தனாத்யைஹி இஹ கலி சமயே மானுஷாः த்வாம் பஜந்தே. ஆனால் இந்த கலியுகத்தில் நல்ல டீப் ப்ளூ, நல்ல கருப்பாக இருக்கப்பட்ட ரூபமாக அவனை நினச்சி நீலம் சங்கீர்த்தனாத்யைஹி நாம சங்கீர்த்தனம் பண்ணியே தான் உன்னை பஜிப்பாள். மானுஷாः த்வம் பஜந்தே. நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்தில் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதா நாள். தியாயன்னு கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் நாள். கலியுகத்தில் கேசவனை சங்கீர்த்தனம் பண்ணால் போகும், நாம சங்கீர்த்தனம், அதை நாம பாராயணம் பண்ண சொல்லுவாள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் அதையும் அதுதான் சொல்லியிருக்காள் 5வது ஸ்லோகத்தில். பட்டதிரி இந்த கலியுகத்தில் உன் நாமாக்களை சொல்லி சொல்லியே நான் முக்தி அடைய போகிறேன் நாள். பஜந்தே ஸ்வேதாயம் கிருத்தே துவாம் முனிவர வபுஷம் பிரணயந்தே தபோபிஹி திரேதாயாம் ஸ்ருக் ஸ்ருவாதி அங்கிதம் அருணதனும் யஜ்ஞரூபம் யஜந்தே. சேவந்தே தந்திர மார்கைஹி விலசத் அரிகதம் துவாபரே ஷியாமலாங்கம் நீலம் சங்கீர்த்தனாத்யைஹி இஹ கலி சமயே மானுஷாஸ்த்வாம் பஜந்தே. சோயம் காலேய காலோ ஜெயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்தனாத்யைஹி நிர்யத்னைரேவ மார்கைஹி அகிலதன சிராத் त्वत्प्रसादं भजन्ते. जाताः त्रेता कृतादौ अपि किल कलौ संभवं कामयन्ते दैवाः तत्रैव जातान् विषरसैः मा विभो वञ्चयास्मान्. ஹே அகிலதன்னு கூப்பிடுறாள். அகிலதன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஹே பரம்பொருளேன்னு அர்த்தம். நம்ம நினச்சது அத்தனையும் கொண்டு கொடுக்குறான். முராரி, முரனை கொன்னவர் குருவாயூரப்பன், அவரை ஹே முராரே, ஹே அகிலத, ஹே விபோன்னு கூப்பிட்றாள் பல நாமாக்கள்னால. நீ தான் எங்கே பார்த்தாலும் வியாபிச்சுன்னு இருக்கப்பட்டவன், அதனால் விபோன்னு கூப்பிட்றாள். இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள்,
சோயம் காலேய காலோ ஜெயதி முரரிப்போ எத்திர சங்கீர்த்தனாத்யைஹி. இந்த எல்லா யுகத்திலையும் ரொம்ப வசத்தியான யுகமாக போயிடுத்து இந்த கலியுகம். இந்த திரேதாயுகம், கிருத்தயுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகத்திலையும் அவைகளெல்லாம் விட இது இன்னும் வசத்தியாக போயிடுத்து. என்ன காரணம்னால் சோயம் காலேய காலோ ஜெயதி. இந்த கலியுகம் இருக்கே அது பாக்கி யுகங்களெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துனாள். ஹே முரரிப்போ, எங்க இந்த கலியுகத்தில் எத்திர சங்கீர்த்தனாத்யைஹி நிர்யத்னைரேவ மார்க்கைஹி. அதிகமாக பிரயாசப்பட வேண்டாம். யத்னம்னா பிரயாசம் பண்ணுறது, பிரயாசம் பண்ணுறது. அந்த பிரயாச ரொம்ப எஃபர்ட் இல்லாமலே வித் வெரி லிட்டில் எஃபர்ட் பண்ணா போருமாம். ஹே அகிலத, எல்லாத்தையும் கொடுக்குற ஹே பரம்பொருளே, ந சிராத் தொத்பிரசாதம் பஜந்தே. சிராத்னா ரொம்ப நாள் பண்ணணும்னு அர்த்தம். நச்சிராத்னா சீக்கிரமாகவேன்னு அர்த்தம். சீக்கிரமாகவே உன்னுடைய பிரசாதம் கிடச்சி விடுறது, உன்னுடைய அனுகிரகம் கிடச்சி விடுறது, அதுவும் ஃபுல்லாக கிடச்சி விடுறது. அதனால் கலியுகம் பாக்கி எல்லா யுகத்தையும் காட்டியும் வசத்தியாக படுத்தினாள். ஜாதாக திரேதா கிருத்தாதௌ அபி கில கலௌ சம்பவம் காமயந்தே தெய்வாத் தத்ரைவ ஜாதான் விஷய விஷரசைஹி மாவிபோ வஞ்சயாஸ்மான். ஆகையினால்தான் ஜாதாக அப்பி திரேதா கிருத்தாதௌ, திரேதாயுகம் கிருத்தயுகம் முதலான முன்னாடி சென்ற யுகங்கள்லாம் பிறந்தவாள்னா கூட என்ன விரும்புகிறாளாம், பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாளாம், எங்களை மறுபடியும் கலியுகத்தில் கொண்டு பிறப்ப கொடு. ஏன்னா கலியுகம்தான் ரொம்ப சுலபமாக உன்னை அடையக்கூடிய நாமசங்கீர்த்தனம் மாத்திரம் பண்ணால் போகும். அதனால் அந்த யுகத்தில் எங்களுக்கு பிறப்பு ஏற்பட வேண்டும்னு வேண்டுறாளாம். கில காமயந்தே சம்பவம் கலௌ ஜாத்தானு தத்திர ஏவ தெய்வாத்து. இப்போ ஏதோ பகவானுடைய அனுகிரகத்தினால என்னுடைய குட் ஃபார்ச்சூன், நான் இப்போ இங்கே வந்து பிறந்திருக்கேன் இந்த கலியுகத்தில். இப்போது என்ன பண்ணணும், பாக்கி விஷயங்களில் கொண்டு என் மனசை கொண்டு வச்சு நான் இந்த டயத்தை வீணாக பண்ணிவிடக்கூடாது, உன் நாமாக்களை சொல்ல முடியா வெயின்னு கேட்குறாள் குருவாயூரப்பனை. தெய்வா தத்ரைவ ஜாதான் விஷய விஷரசைஹி மா விபோ வஞ்சயாஸ்மான். என்ன கெடுத்துவிடாதே, இந்த ஜென்மா சாஃபல்யம் அடையணும்னா என்ன பகவத் பரமாக மனசை கொண்டு செலுத்த முடியா பண்ணு, நல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியா பண்ணு, என்னை வஞ்சிச்சுடாத, என்னை விஷயத்தில் கொண்டு மனசை வைக்க முடியா வச்சுவிடாத, நான் கலியுகத்தில் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாள் பட்டதிரி. அப்படி இந்த கலியுகத்தினுடைய வசத்தியை எடுத்து சொல்கிறாள். நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் பண்ணாலே போருங்கிறாள். சோயம் காலேய காலோ ஜெயதி முரரிப்போ எத்திர சங்கீர்த்தனாத்யைஹி நிர்யத்னைரேவ மார்க்கைஹி அகிலத நசிராத் त्वत् प्रसादं भजन्ते जाताः त्रेता कृतादौ अपि हि किल कलौ संभवं कामयन्ते दैवात् तत्रैव जातान् विषय विषरसैः मा विभो வஞ்சயாஸ்மான். இப்போ கூட நம்ம கிளாஸில் ராமநாதன்னா இருக்காரு, அவர்லாம் காலம்பரை எழுந்தோடனே காப்பி சாப்பிட்றதுக்கு முன்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் காப்பி சாப்பிட்றாரு. அப்படி நாம பாராயணம் பண்ணுறவா நிறையா பேர் இருக்காள். நாம பாராயணத்தில் பண்ணி அதனுடைய அபிருச்சியை தெரிஞ்சுட்டவாள் அந்த நாம பாராயணத்தை விட மாட்டாள். தினசரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்காமல் இருக்கிறதில்ல. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அதனால தான் ஆச்சாரியால் பஜகோவிந்தம் 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 மூடமதேன்னு உருக்கமான ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காள், பாட்டு சொல்லியிருக்காள். மூடமதே, கடைசி காலத்தில் போய் டுக்ரிஞ்சிக்கிறனே பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதே, பகவானை பஜின்னு சொன்னாள். அப்போ சொல்கிறதே சொன்னாள், பகவானுடைய சஹஸ்ரநாமத்தை சொல்லுனாள், பகவத்கீதையை வாசினாள், கொஞ்சம் வாசியாக கூட போகிறோம், அதை வாசினாள். அப்படி பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் கலியுகத்தில் எல்லாரும் வாசிக்க வேண்டியது. அதுதான் இங்கே பட்டத்திரி சொல்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். சோயம் காலேய காலோ ஜெயதி முரரிப்போ எத்திர சங்கீர்த்தனாத்யைஹி நிர்யத்னைரேவ மார்க்கைஹி அகிலதன சிராத் त्वत् பிரசாதம் பஜந்தே. ஆச்சாரியாள் ஆதிசங்கர பகவத்பாதாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுந்த போது கொட்டை எழுத்தில் முன்னாடி ஃபார்வேர்டு சொல்கிறதே சொன்னாள், அல்ப பிரயாசா அனல்ப பலஹான்னாள். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கே
20 நிமிஷத்தில் வாசி முடிச்சுடலாம். அல்ப பிரயாசா, ஜாஸ்தி எஃபர்ட் தேவையில்லை, கடகடன்னு வாசி முடிச்சுடலாம். ட்ரெட்மில்லில் நடந்துட்டுருக்கிறதையே வாசிப்பிடலாம். அல்ப பிரயாசா அனல்ப பலா நாள். ஆனால் பலத்தை என்ன கொடுக்கும் நாள், ரொம்ப வசத்தியான பலத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளதாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியானம் பண்ணாள் கமெண்ட்ரி. அப்படி சொல்கிறாள், நிர்யத்னைரேவ மார்கைஹி அகிலத நச்சிராத் துவத்பிரசாதம் பஜந்தே. அகிலத எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பரம்பொருளே, ஒன்று ஜாஸ்தி பிரயாசம் இல்லாமலே ரொம்ப சுலபமான மார்க்கம் நாம பாராயணம் இல்லையா சொல்கிறாள். ஜாதா திரேதா கிருத்தாதௌ அபிஹி கில கலௌ சம்பவம் காமயந்தே. அதனால தோஸ் தட் வர் பார்ன் இன் த திரேதா அண்ட் கிருத்த யுகம், அவள்லாம் என்ன நினைக்கிறாளாம், எங்களுக்கு பகவானே இந்த கலியுகத்தில் கொண்டு வந்து பிறப்ப கொடுன்னு வேண்டாளாம். பகவான் அனுகிரகத்தினால ஏதோ பை சான்ஸ் தெய்வா தத்ரைவ ஜாதான் விஷய விஷரசைஹி மா விபோ வஞ்சயாஸ்மான். ஏதோ பகவான் அனுகிரகத்தினால இந்த கலியுகத்தில் வந்து பிறந்திருக்கோம் நாங்கள்லாம், எங்களை வஞ்சிச்சுடாத, உன்மேலே உன்னுடைய நாமாக்களை சொல்ல முடியா வெய்யுங்கிறாள். 6வது ஸ்லோகம். பக்தாக தாவத் கலௌ ஸ்யுஹு திரமில புவி ததோ புரிஷா தத்ர சோச்சைஹி காவேரீம் தாமிரபர்ணீம் அனுகில கிருதமாலாஞ்ச புண்ணியாம் பிரதீச்சீம் ஹாமாம் அபி ஏதத் அந்தர்பவம் அபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் த்வயி ஆஷாபாசைஹி நிபத்ய பிரமயன பகவன் புரய துவனிஷேவாம். பக்தாக தாவத் கலௌ ஸ்யுஹு. இந்த கலியுகத்தில் ரொம்ப அதிகமாக பக்தி பண்ணுற பக்தாளெல்லாம் பரம பாகவதாள்லாம் எங்கே தெரியுமா பிறந்திருக்காளுங்கிறாள் பட்டதிரி. திராவிட தேசத்தில் பிறந்திருக்காள். திராவிட தேசங்கிறது இந்த கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்தது தான் திராவிட தேசம். இந்த அதை சொல்லிவிட்டு சொல்கிறாள், அங்கே காவேரி, தாமிரபரணி, கிருத்தமாலைங்கிறது வைகை நதி, தாமிரபரணி நதி, காவேரி நதி, இதெல்லாம் வசத்தியாக சொல்கிறாள். இந்த மாதிரி நதிகள்லாம் இருக்கே, அதை தவிர பல நதிகள் மேற்கு நோக்கி போகக்கூடிய நதிகள் சிலது இருக்குது, அதுக்கு நதம்னு சொல்கிறது. நர்மதே இதெல்லாம் நதம்னா மேற்க நோக்கி போகிறது, வெஸ்டர்லி ரிவர்ஸ். பிரதீச்சி அதெல்லாம் மேற்க நோக்கி போகிற நதிகள், அது சிலது உண்டு. அதுதான் பாரத புழைன்னு ஒன்று, அது மேற்க நோக்கி போகிறது, அது அரேபியன் சீயில் போய் விழறது. அப்படி வசத்தியான பல நதிகள் இருக்குது. அப்பேற்பட்ட நதிகள் அடங்கிய இந்த திராவிட நாடு இருக்கே, திராவிட தேசம், அதில் பிறந்தவாள் பக்தாள் பல பேர் இருக்காள். ரொம்ப அவங்ககிட்ட பக்தி பண்ணியிருக்காள். யாரை சொல்கிறாள்னா ஆழ்வாராதிகளை சொல்கிறாள். ஆழ்வார்கள்லாம் அங்கே தான் பிறந்திருக்காள் திராவிட தேசத்தில். அவள் நிறையா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள். அவளையும் இன்னும் நாயன்மார்கள்லாம் பிறந்திருக்காள். அவளெல்லாம் மனசில் வச்சுருந்தான் சொல்கிறாளோ என்னமோ பாட்டதிரி. அதனால சொல்கிறாள், பக்தாள் பரம பாகவதாள் நிறையா பேர் பிறந்திருக்காள். தியாக பிரம்மம் மாதிரி இருக்கப்பட்டவாள்லாம் பகவானை பக்தி பண்ணவாள்லாம் தோணியிருக்காள் இங்கே. அதுக்காக மேலே எங்கேயும் விந்திய தேசத்துக்கு நார்த்தா தோணலேன்னு அர்த்தம் இல்லை. இங்கே அவர் பிறந்ததுனால அதை பிரசம்சி சொல்கிறாள். பக்தாக தாவத் கலௌ ஸ்யுஹு திரமில புவி ததோ பூரிஷ தத்ர சோச்சை. இந்த கலியுகத்தில் உன்னுடைய நாமாவை சொல்லி சொல்லி சொன்னவாள் தமிழ்நாட்டில். திரமிழ புவினா தமிழ்நாடுன்னு அர்த்தம். திரமிழ புவி திராவிட நாடு, திரமிழங்கிறதுலனா தமிழம்னு வந்தது. தமிழ்நாட்டில் நல்ல பக்தாள்லாம் பிறந்திருக்காள், ஆழ்வாராதிகள்லாம் பிறந்திருக்காள் தமிழில். அதான் திரமிழ புவிங்கிறாள், தமிழ்நாட்டு வசத்தியாக சொல்கிறாள். பக்தாக தாவத் கலௌ ஸ்யுஹு திரமிழ புவி ததோ புரிஷா தத்ர சோச்சை காவேரீம் தாமிரபர்ணீம் அனுகில கிருதமாலாஞ்ச புண்ணியாம் பிரதீச்சீம். காவேரி நதி, தாமிரபர்ணி, வைகை நதி, இன்னும் மேற்க நோக்கி போகக்கூடிய பாரத புழை மாதிரி இருக்கப்பட்ட நதிகள், புண்ணிய நதிகள்லாம் நிறைய இருக்குது. ஹாமாம் அபி ஏதத் அந்தர்பவம் அபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் த்வயி ஆஷாபாசைஹி நிபத்ய பிரமய ந பகவன் புரய துவனிஷேவாம். ஹே பகவானே,
என்னுடைய அதிர்ஷ்டம் இதே அந்த தேசத்தில் நானும் பிறந்திருக்கேன். அதோடு கூட உங்ககிட்ட எனக்கு பக்தி கிஞ்சிதஞ்சது ரசம் தொய், உங்ககிட்ட கொஞ்சமான பக்தி எனக்கு ஏற்பட்டு கொடுத்து. அதனால என்னை கொண்டு போய் மறுபடியும் விஷயங்களில் கொண்டு ஆஷா பாசைகி நிபத்திய, ஆஷா பாசத்தில் மாட்டிக்க முடியா என்னை விட்டுவிடாத. ந பிரமைய, என்னை போய் மனசை பிரமையை ஏற்படுத்திவிடாத. மறுபடியும் கொண்டு போய் ஆஷா பாசத்துலேயும் விஷய சுக்கங்கள்லேயும் கொண்டு போய் என்னை ஈடுபடுத்திவிடாதேப்பா வேண்டி கேட்குறாள். ஆஷா பாசைஹி நிபத்திய பிரமய ந பிரமய பகவன் பூரைய துவன்னிஷேவாம். எனக்கு உன்னையே உன்னுடைய சரணங்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அதை பூர்த்தி பண்ணி வைப்பா ஹே குருவாயூரப்பா, அது உன்னுடைய அனுகிரகத்தால் தான் முடியும் அதுன்னு உருக்கமாக வேண்டார் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்வேதச்சாயம் கிருதே த்வாம் முனிவர வபுஷம் பிரணயந்தே தபோபிஹி. ஸ்வேதச்சாயம் கிருதே த்வாம் முனிவர வபுஷம் பிரணயந்தே தபோபிஹி. ஸ்வேதச்சாயம் கிருதே த்வாம் முனிவர வபுஷம் பிரணயந்தே தபோபிஹி. த்ரேதாயாம் ஸ்ருக்ஸ்ருவாதி அங்கிதம் அருணதனும் யஜ்ஞரூபம் யஜந்தே. த்ரேதாயாம் ஸ்ருக்ஸ்ருவாத்யங்கிதம் அருணதனும் யஜ்ஞரூபம் யஜந்தே. த்ரேதாயாம் ஸ்ருக்ஸ்ருவாத்யங்கிதம் அருணதனும் யஜ்ஞரூபம் யஜந்தே. சேவந்தே தந்திரமார்கைः விலசதரிகதம் துவாபரே ஷ்யாமலாங்கம். சேவந்தே தந்திரமார்கைः விலசதரிகதம் துவாபரே ஷ்யாமலாங்கம். சேவந்தே தந்திரமார்கைः விலசதரிகதம் துவாபரே ஷ்யாமலாங்கம். நீலம் சங்கீர்த்தனாத்யைः இஹ கலி சமயே மனுஷாஸ்த்வாம் பஜந்தே. நீலம் சங்கீர்த்தனாத்யைः இஹ கலி சமயே மனுஷாஸ்த்வாம் பஜந்தே. நீலம் சங்கீர்த்தனாத்யைः இஹ கலி சமயே மனுஷாஸ்த்வாம் பஜந்தே. சோயம் காலேய காலோ ஜயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்தனாத்யைः. சோயம் காலேய காலோ ஜயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்தனாத்யைः. சோயம் காலேய காலோ ஜயதி முரரிபோ யத்ர சங்கீர்த்தனாத்யைः. நிர்யத்னைரேவ மார்கைः அகிலதனசிராத் त्वत्प्रसादं भजन्ते. निर्यत्नैरेव मार्गैः अखिलदनचिरात् त्वत्प्रसादं भजन्ते. निर्यत्नैरेव मार्गैः अखिलदनचिरात् त्वत्प्रसादं भजन्ते. जाताः त्रेता कृतादौ अपि किल कलौ सम्भवं कामयन्ते. जातास्त्रेता कृतादौ अपि किल कलौ सम्भवं कामयन्ते. जातास्त्रेता कृतादौ अपि किल कलौ सम्भवं कामयन्ते. दैवात् तत्रैव जातान् विषयविषरसैः मा विभो वञ्चयास्मान्. दैवात् तत्रैव जातान् विषयविषरसैः मा विभो वञ्चयास्मान्. दैवात् तत्रैव जातान् विषयविषरसैः मा विभो वञ्चयास्मान्. भक्तास्तावत् कलौ स्युः द्रमिलभुवि ततो भूरिशस्तत्र चोच्चैः. भक्ताः तावत् कलौ स्युः द्रमिलभुवि ततो भूरिशस्तत्र चोच्चैः. भक्तास्तावत् कलौ स्युः द्रमिलभुवि ततो भूरिशस्तत्र चोच्चैः. भक्ताः तावत् कलौ स्युः द्रमिलभुवि ततो भूरिशस्तत्र चोच्चैः.
காவேரீம் தாமிரபர்ணீம் அனுகில கிருத மாலாஞ்ச புண்ணியாம் பிரதீச்சீம். காவேரீம் தாமிரபர்ணீம் அனுகில கிருத மாலாஞ்ச புண்ணியாம் பிரதீச்சீம். காவேரீம் தாமிரபர்ணீம் அனுகில கிருத மாலாஞ்ச புண்ணியாம் பிரதீச்சீம். ஹாமாமபி ஏதத் அந்தர்பவமபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் த்வயி. ஹா மாமபி ஏதத் அந்தர்பவமபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் த்வயி. ஹா மாமபி ஏதத் அந்தர்பவமபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் த்வயி. ஹா மாமப்யேதத் அந்தர்பவமபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் த்வயி. ஆசாபாசைः நிபத்ய பிரமயன பகவன் பூரய த்வன்னிஷேவாம். ஆசாபாசைः நிபத்ய பிரமயன பகவன் பூரய த்வன்னிஷேவாம். ஆசாபாசைர்நிபத்ய பிரமயன பகவன் பூரய த்வன்னிஷேவாம். ஸ்ரீ ஹரே நமः. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்றாள், திருஷ்ட்வா தர்மத்ருஹம் தம் கலிமபகருணம் பிராங்மஹீக்ஷித் பரீட்சித் ஹந்தும் வியாக்ருஷ்ட கட்கோபின வினிஹதவான் சாரவேதி குணாம்சாத். त्वत्सेवाद्याशु सिद्ध्येत् असदिह न तथा त्वत्परे चैष भीरुः यत्तु प्रागेव रोगादिभिः अपहरते तत्र शिक्षैनम्. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள். இந்த கலியுகத்தினுடைய பெருமையை சொல்கிறாள். இந்த கலியுகத்தில் மகாராஜா பரீட்சித்து இப்படி போயிட்டு இருந்த பொழுது அப்போ ஒன்று பார்த்தான். கலி புருஷன் கையில் கத்தியை வச்சுட்டு தர்மத்தை வெட்டின்னு இருந்தான். தர்மத்தை வெட்டலைனா அதை பார்த்தானாம். திருஷ்டுவா தர்மத்ருஹம் தம் கலிம் அபகருணம் பிராங்மஹீக்ஷித் பரீட்சித்து. முன்ன ஒரு சமயம் பரீட்சித்து மகாராஜா இப்படி பூமியை இப்படி போயின்னு இருக்கிறத அங்கே தர்மம் காலமாட்டு ரூபத்தில் இருந்த தர்மத்தை கலிபுருஷன் அதனுடைய கால்களெல்லாம் வெட்டின்னு இருந்தான். 3 காலை வெட்டிவிட்டான் அதை. ஆனால் அதை கொல்லலை, நான் வெட்டின்னு இருந்தான். அதுக்கு ஹிம்சை கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்துவிட்டு பரீட்சித்து அந்த கலியை பிடிச்சான். உன்னை ஹதம் பண்ணிட போகிறேன், நீ ரொம்ப குரூரமாக தர்மத்துக்கு ஹிம்சை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வெட்ட போனான். ஆனால் உன்னை பார்த்தான். அந்த கலி இத்தனை கெடுதலாக பண்ண விஷயங்கள் பண்ணால் கூட கலிபுருஷன்கிட்ட ஒரு நல்ல குணமும் இருந்துதான். அதை பார்த்துட்டு அவனை கலியை கொல்லாமல் கத்தியை எடுத்து அவனை கொல்ல போன பரீட்சித்து கத்தியை கீழே வச்சுவிட்டு அவனை கொல்லாமல் விட்டான்னு சொன்னாள். அவனுக்கு அபயப்பிரதானம் கொடுத்தானாம். என்ன காரணங்கிறத சொல்கிறாள் இங்கே. ஹந்தும் வியாக்ருஷ்ட கட்கோபின வினிஹதவான் சாரவேதி குணாம்சாத். ஆனால் கலியில் இருக்கப்பட்ட ஒரு நல்ல குணத்தை பார்த்தான். கலியுகத்தில் ஒரு நல்ல குணம் ஒன்று உண்டு. என்னென்னால் அதை பார்த்துட்டு அதை கொல்லலையாம். அந்தும் வியாக்கிருஷ்ட கட்கோபி, அவன் கையில் கத்தி இருந்தது, அப்பவும் கொல்லலை. என்ன காரணம்னால் துவத் சேவாத்யாசு சித்தியேத். இந்த கலியுகத்தில் ஒரு சின்ன புஷ்பம் இல்லைனா பழம் இதை வச்சு நிவேதம் பண்ணி உன்னை பஜிச்சா போகும். உன் நாமாவை சொல்லி ஒரே ஒரு கொஞ்சம் பண்ணால் கூட போகும். துவத் சேவாத்யாசு, உனக்கு சேவை பண்ணால் சித்தியேது, உடனே அவளுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அதே மாதிரி அசதிக நததா, ஆனால் எத்தனை தப்பு பண்ணாலும் அதனுடைய பலன் மாத்திரம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. அந்த பாப்பம் அவ்வளோ சீக்கிரமாக வரதில்லையா. ஆனால் புண்ணியம் பண்ணால் உடனே கொஞ்சம் பண்ணால் கூட உடனே கிடச்சி விடுறதான். துவத் சேவாதி ஆஷு சித்தியேத்து. ஆஷுனா சீக்கிரம்னு அர்த்தம். குயிக்காக பகவத் பரமாக எதை புண்ணியம் பண்ணாலும் உடனே பலன் சீக்கிரமாக கிடச்சி விடுறது. ஆனால் பாபகர்மா பண்ணால் கொஞ்சம் நாள் பிடிக்கிறது. அதனுடைய அந்த பாப்பம் பண்ணத்தினுடைய ரிசல்ட் வரத்துக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கிறதாம். இதுதான் கலியுகத்தினுடைய பெருமை. ஹந்தும் வியாக்கிருஷ்ட கட்கோபின வினிஹதவான் சாரவேதி குணாம்சாத். துவத் சேவாத்யாஷு சித்தியேத்து. ஆஷு சித்தியேத்து, உன்னை சேவை பண்ணுறவாள் யார் இருந்தாலும் உடனே அவளுக்கு பலன் கிடச்சி விடுறது நல்லது. கல்யாணம் கிடைக்கிறது.
அசதிக நததா. அதே மாதிரி அசத் காரியங்கள், கெட்ட காரியங்கள் யாரான்னு பண்ணால் உடனே பலன் கிடைக்கிறதில்ல, கொஞ்ச நாள் ஆறுது. தொத்பரே சேஷ பீரு எத்து பிராகேவ ரோகாதிபிகி அபஹரத்தே. ஆனால் அந்த கலியில் நல்ல மனுஷியால் உன்னை பஜனை பண்ணணும்னு நினச்சா கூட ஏதானும் ஒரு ரோகம் வியாதி வந்து விடுறது, அவளால் தர்மத்தை பிரவர்த்திக்க முடியல, பகவானை ஆராதிக்க முடியல. அதனால் அந்த அவள் மேலே உடம்பு ஏதானும் வியாதி வந்து விடுறது, அது அவளை ஸ்டாப் பண்ணி விடுறது, கஷ்டப்படுத்தி விடுறது. அதனால் ஹே குருவாயூரப்பா, நீ என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த வியாதியை சிக்ஷிக்கணும்னால் சிக்ஷைனம் ஹா சிக்ஷைனம், நீ அதனால் நல்லா பனிஷ் பண்ணிடணும். என்ன அர்த்தம், என் மேலேயும் வியாதி வந்திருக்கு, உன்னை ஆராதிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கேன், அந்த வியாதியை போக்கணும்னு அர்த்தம். சொல்கிறாள், எத்து பிராகேவ ரோகாதிபிகி அபஹரத்தே. ரொம்ப முயற்சியாக பகவான் ஆராதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு உடனே அன்னைக்கான் ஜுரம் வந்துடுறது, அதெல்லாம் வராமல் நீ பார்க்கணும். அந்த ஜுரங்கிறத சிக்ஷிக்கணும் நீங்கிறாள். அபஹரத்தே தத்ரஹா சிக்ஷைனம், அந்த வியாதியெல்லாம் சிக்ஷை பண்ணி விரட்டிப்பிடு. அந்த பகவத் பரமாக இருக்கு மனசு வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வியாதி வராமல் வெயின்னு சொல்கிறாள் பட்டதரி. திருஷ்டுவா தர்மத்ருகம் தம் கலிம் அபகருணம் பிராங்மஹீக்ஷித் பரீட்சித் ஹந்தும் வியாக்கிருஷ்ட கத்கோபின வினிஹதவான் சாரவேதி குணாம்சா त्वत् सेवाद्याशु सिद्ध्येत् असदिह न तथा त्वत्परे चैष भीरुः यत्तु प्रागेव रोगादिभिः अपहरते तत्र शिक्षैनम्. गंगा गीता च गायत्री अपि च तुलसिका गोपिका चन्दनं तत् सालग्रामाभिपूजा परपुरुष तथैकादशी नामवर्णाः एतानि अष्टापि अयत्नानि ऐकलि समये त्वत्प्रसाद प्रवृद्ध्या क्षिप्रं मुक्तिप्रदानीति अभिदधुः ऋषयः तेषु मां सज्जयेथाः. பட்டதிரி சொல்கிறாள், இந்த கலியுகத்தில் ரொம்ப சுலபமாக முக்தி அடைஞ்சுள்ளாமா. முக்தி பிரதானி கலிசமயினாள். கலியுகத்தில் முக்தி பிரதமாக இருக்கக்கூடியது 8 விஷயங்கள். அதை என்லிஸ்ட் பண்ணுறார் பட்டதிரி. ஹே பகவானே, உன்னுடைய அருளை என் மேலே, உன் கட்டாட்சத்தை கொடுத்து உன் மேலே அச்சஞ்சலமான பக்தி ஏற்பட வைன்னு 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கங்கா கீதா ச காயத்ரி அபி ச துளசிகா கோபிகா சந்தனம் தத் சாலகிராமாபிபூஜா பரபுருஷ तथैकादशी नामवर्णाः एतान्यष्टापि अयत्नानि अयि कलिसमये त्वत्प्रसादप्रवृद्ध्या क्षिप्रं मुक्तिप्रदानीति अभिदधुः ऋषयः तेषु मां सज्जयेथाः. क्षिप्रம்னா சீக்கிரமான அர்த்தம். இந்த 8 விஷயங்கள் அயத்னானி, ரொம்ப பரிசிரமப்படாமல், ரொம்ப எஃபர்ட் இல்லாமலே புண்ணியத்தை கொடுக்கறதாம், முக்தியை கொடுக்கறதாம். முக்தி பிரதானீதி என்னென்னால், கங்கா, கங்கை ஜலம் இருக்கே, கங்கை கங்கேதி யோ ப்ரூயாத்துனாள். கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும்னு கூட முடையில்லை. கங்கைன்னு இங்கேருந்து யோஜனாலாம் சதான்யப்பி, 1000 மைலுக்கு அந்தண்டேன்னு நினச்சின்னு கங்கைன்னு நினச்சா போருமாம், புண்ணியம் அடைஞ்சு விடுறானாம், முக்தி கிடைக்கிறது. கங்கா கீதா, பகவத்கீதை. பகவத்கீதையே இது கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீத்தா நாள் பகவத் பாதாள். பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீத்தா நாள். ஒரே ஒரு ட்ராப்பு கங்கா ஜலம் சாப்பிட்டா போகிறோம். ஒரு கொஞ்சமாவது பகவத்கீதையை அதையே நான் சொன்னால் போகிறோம். ஒரு ஸ்லோகம் தினம் சொன்னால் கூட போருமா. கங்கா கீதா ச காயத்ரி, சந்தியாவனந்தம் பண்ணோன்னு ஜபம் பண்ணுறோம், காயத்ரி ஜபம். காயத்ரிக்கு அவ்வளோ வசதி சொல்லியிருக்காள். காயத்ரி மந்திரம் ஜபம். துளசிகா, துளசி தளம் இருக்கே, அதுக்கு ரொம்ப பகவத் பரம். அது அந்த துளசியை சேவனை பண்ணணும். நம்ம ஊரில் ஒவ்வொருத்தராத்துலேயும் துளசி மாடம்னு கட்டி சாயங்காலத்துக்கு தண்ணி விட்டு அதுக்கு விளக்கேற்றி வச்சு அதை பிரதட்சணம் பண்ணுவாள். துளசியை பகவானுக்கு ரொம்ப பிரியமான
தளிர் இருக்கே துளசி தளம், அந்த துளசி தளம் தான் ஸ்ராத்தத்துக்கும் போது ஒரு தளமானும் கொடுக்கணும்னு சொல்லுவாள். அப்படி துளசி ஒன்று. கோபிகா சந்தனம் தத்து, கோபிகா சந்தனம்னு ஒன்று, சந்தனத்திலேயே கோபிகா சந்தனம். அந்த கோபிகா சந்தனமும் ரொம்ப வசதி, உத்தமமானது. சாலக்கிராம அபிபூஜா, சாலக்கிராமங்கிறது நேபாளில் கண்டகி நதியில் கிடைக்கிற கற்கள், சாலக்கிராம கற்கள். அதில் பகவான் இருக்கார் சாலக்கிராமத்துக்குள்ளே. அது பெரியவாள்லாம் பூஜை பண்ணுவாள். ஆற்றுல ஒவ்வொருத்தர் ஆற்றுலையும் சாலக்கிராமம் இருக்கும். இந்த சாலக்கிராமம் ரொம்ப விசேஷம். சாலக்கிராமாபி பூஜா பரபுருஷ, ஹே பரபுருஷான்னு கூப்பிட்றாள். ஹே பரமாத்மனே, ஹே பரபுருஷ, ததா ஏகாதசி நாமவர்ணா. ஏகாதசி அன்னைக்கு உன் பேரை சொல்கிறது. நம் பஜனை ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி பஜனை நடக்கும்னு, நாம சங்கீர்த்தனம். அப்படி ஏகாதசி ரொம்ப வசதி. நாம பாராயணம் நாம வர்ணா, உன்னுடைய நாமம் இருக்கே அது வசதி நாள். அப்போ கங்கை, கீதை, காயத்ரி, துளசி, கோபிகா சந்தனம், சாலக்கிராம பூஜை, ஏகாதசி, ஏகாதசி விரதம் இருக்கிறது, ஏகாதசி அன்னைக்கு பகவான் நினைக்கிறது, நாம வர்ணா, நாம பாராயணம் பண்ணுறது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேங்கிறது ரொம்ப கலியுகத்தில் சொல்ல வேண்டிய அதுவே ஒரு உபனிஷத்து. கலி சந்தரணோபனிஷத்துன்னு அதுக்கு பேர். அந்த ஸ்லோகத்துக்கு அது பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடியது அது. ஆக இந்த 8 விஷயங்கள் இருக்கே, அது ரொம்ப வசத்தினால். ஏதா அந்யஷ்டாபி அயத்னானி ஐ கலி சமயே त्वत्प्रसाद प्रवृद्ध्या क्षिप्रं मुक्ति प्रदानीति अभिदधुः ऋषयः तेषु मां सज्जयेताः. ரிஷிகளெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காள். இந்த 8 விஷயங்கள் ரொம்ப வசதி, ரொம்ப சீக்கிரமாகவே முக்தி பிரதம்னு சொல்லி வச்சிருக்காள். நீ எனக்கு அனுகிரகம் பண்ணும், எனக்கு உன் மேலே அச்சஞ்சல பக்தி ஏற்படணும்னு அனுகிரகம் பண்ணும் நாள் 9வது ஸ்லோகத்தில். தேவர்ஷீணாம் பித்ருணாம் அபிச்ச புனர்ணி கிங்கரோ வாச பூமன் யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணமுபகதா சர்வகிருத்யானி த்வா தஸ்யோத்பன்னம் விகர்மாபி அகிலம் அபனுதசி ஏவ சித்தஸ்திதத்வம் தன்மே பாபோத்ததாபான் பவனபுரபதே ருந்தி பக்திம் பிரணீயாக. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, பகவான் கீதையில் சொன்னதை தான் சொல்கிறாள். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜன்னு பகவான் சொல்லியிருக்காளே சரம ஸ்லோகம், அது சொல்கிறாள் இங்கே. தேவர்ஷீணாம் பித்ருணாம் அபிச்ச புனர்ணி கிங்கரோ வாச பூமன்னு. லோகத்தில் ஹே பூமன்னு, எங்கே பார்த்தாலும் வியாபிச்சுட்டு இருக்கப்பட்ட ஹே பரமாத்மாவே, யார் ஒருவன் ஹித்வா சர்வ கிருத்தியானி யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணமுபகதா சர்வகிருத்தியானி ஹித்வா சர்வகிருத்தியானி ஹித்வா, அதாவது சர்வதர்மான் பரித்தியஜேன்னு அர்த்தம். எல்லா கர்மாக்களையும் விட்டுவிட்டு ஒன்றும் பண்ணுறதில்லை அவன். ஒன்னையே சரணம்னு அடைஞ்சவன் யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் தேவரிணம், ரிஷி ரணம், பித்ருரணம்னு 3 ரணம் உண்டு. 3 ரிணத்துக்கு 3 விதமாக. அதை ரிணம்னா இன்டெட்டட்னஸ். வி ஆர் இன்டெட்டட் டு தேவதைகள், ரிஷிகள், பித்ருக்கள். யஜ்ஞேன தேவேபியா பிரஜையா பித்ருபியா பிரம்மச்சரியேன ரிஷிபியான்னு சொல்லியிருக்கு. எப்படி அவளுடைய ரிணத்தை போக்கணும்னா, இன்டெட்டட்னஸ் எப்படி போக்குறதுன்னா, பிரம்மச்சரியேன ரிஷிபியா. பிரம்மச்சாரியம்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் அத்தியனம் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் வாசிக்கிறது, இன் பர்சியூட் ஆஃப் நாலேஜ். அப்படி பண்ணிட்டு இருந்தால் ரிஷிகள்லாம் சந்தோஷம் அடைகிறாளாம். அவர் இன்டெட்டட்னஸ் டு ரிஷிஸ், we remove the indebtedness by constantly striving for knowledge. பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா, எப்போ பார்த்தாலும் யஜனம் பண்ணணும், அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதான் தேவதைகளை திருப்திப்படுத்தலாம், நம்மளுடைய இந்த ரிணம் போகும். பிரஜையா பித்ருபியானால் புரோஜினி, பிரஜையை உண்டாக்குறது, அதனால் பித்திருக்கள் சந்தோஷம் அடைகிறாளாம். அதான் 3 ரிணம் சொல்கிறது. அந்த 3 ரணம் அவனுக்கு கிடையாது நாள். யாருனால் உங்ககிட்ட உன்னுடைய கால்களில்
சரணம்னு வந்து விழுந்தவனுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னாள். யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணம் உபகதா சர்வகிருத்தியானி ஹித்வா, எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லா கர்மாவையும் விட்டுவிட்டு உங்ககிட்ட சரணம்னு வந்து விழுந்துட்டா போரும்னாள். தஸ்யோத்பன்னம் விகர்மாபி அகிலம் அபனுதசி ஏவ சித்தஸ்திதஸ்துவம் தன்மே பாபோத்ததாபான் பவனபுரபதே ருந்தி பக்திம் பிரணீயாக. நீ அவளுடைய மனசில் இருந்துண்டு, பக்தாளுடைய மனசுக்குள்ளே இருந்துண்டு, அவள் ஏதானும் தப்பு பண்ணியிருந்தா கூட, விகர்மம் பண்ணக்கூடாத கர்மாக்கள் நிஷித்த கர்மாவை பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் போக்கி டிஸ்ட்ராய் பண்ணி அழிச்சுவிட்டு அவளுக்கு நீ முக்தியை கொடுக்குற அப்பேற்பட்ட பரம்பொருள் ஹே பவனபுரபதே, நீ நான் ஏதாவது பாப்பா கர்மாக்கள் பண்ணியிருந்தாக்க அதெல்லாம் அழிச்சுவிட்டு பிரணீயாக பக்திம் உன்மேலே எனக்கு பக்தியை இன்னும் அதிகமாக ஏற்படுத்துன்னு சொல்கிறாள் 10வது ஸ்லோகத்தில். தேவர்ஷீணாம் பித்ருணாம் அபிச்ச புனர்ணி கிங்கரோ வாச பூமன் யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணமுபகதா சர்வகிருத்தியானி ஹித்வா தஸ்யோத்பன்னம் விகர்மாபி அகிலம் அபனுதசி ஏவ சித்தஸ்திதஸ்துவம் தன்மே பாபோத்ததாபான் பவனபுரபதே ருந்தி பக்திம் பிரணீயாக. ஹே பகவானே, உங்ககிட்ட பக்தி அச்சஞ்சல பக்தி ஏற்படுவதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்ன 10வது ஸ்லோகம். இப்போது இந்த 3 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. திருஷ்ட்வா தர்மத்ருகம் தம் கலிமபகருணம் பிராங்மஹீக்ஷித் பரீட்சித். திருஷ்ட்வா தர்மத்ருகம் தம் கலிமபகருணம் பிராங்மஹீக்ஷித் பரீட்சித். திருஷ்ட்வா தர்மத்ருகம் தம் கலிமபகருணம் பிராங்மஹீக்ஷேத் பரீட்சித். ஹந்தும் வியாக்ருஷ்ட खड्गोऽपि न विनिहतवान् सारवेदी गुणांशात्. हन्तुं व्याकृष्ट खड्गोऽपि न विनिहतवान् सारवेदी गुणांशात्. हन्तुं व्याकृष्ट खड्गोऽपि न विनिहतवान् सारवेदी गुणांशात्. त्वत्सेवाद्याशु सिद्ध्येत् असदिह न तथा त्वत्परे चैष भीरुः. त्वत्सेवाद्याशु सिद्ध्येत् असदिह न तथा त्वत्परे चैष भीरुः. त्वत्सेवाद्याशु सिद्ध्येत् असदिह न तथा त्वत्परे चैष भीरुः. यत्तु प्रागेव रोगादिभिः अपहरते तत्र शिक्षैनम्. यत्तु प्रागेव रोगादिभिः अपहरते तत्र शिक्षैनम्. यत्तु प्रागेव रोगादिभिरपहरते तत्र शिक्षैनम्. गंगा गीता च गायत्री अपि च तुलसिका गोपिका चन्दनं तत्. गंगा गीता च गायत्री अपि च तुलसिका गोपिका चन्दनं तत्. गंगा गीता च गायत्री अपि च तुलसिका गोपिका चन्दनं तत्. सालग्रामाभिपूजा परपुरुष तथैकादशी नामवर्णाः. सालग्रामाभिपूजा परपुरुष तथैकादशी नामवर्णाः. सालग्रामाभिपूजा परपुरुष तथैकादशी नामवर्णाः. एतान्यष्टापि अयत्नानि ऐकलिसमये त्वत्प्रसादप्रवृद्ध्या. एतान्यष्टाप्ययत्नानि ऐकलिसमये त्वत्प्रसादप्रवृद्ध्या. एतान्यष्टाप्ययत्नानि ऐकलिसमये त्वत्प्रसादप्रवृद्ध्या. क्षिप्रं मुक्तिप्रदानीति अभिदधुर्ऋषयः तेषु मां सज्जयेथाः. क्षिप्रं मुक्तिप्रदानीति अभिदधुर्ऋषयः तेषु मां सज्जयेथाः. देवर्षीणां पितॄणाम् अपि च पुनर्णी
கிங்கரோ வாச பூமன் தேவர்ஷீணாம் பித்ருணாம் அபி ச புனர்ணி கிங்கரோ வாச பூமன் தேவர்ஷீணாம் பித்ருணாம் அபி ச புனர்ணி கிங்கரோ வாச பூமன் யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணமுபகதः சர்வகிருத்யானி ஹித்வா யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணமுபகதः சர்வகிருத்யானி ஹித்வா யோசௌ சர்வாத்மனா த்வாம் சரணமுபகதः சர்வகிருத்யானி ஹித்வா தஸ்யோத்பன்னம் விகர்மாபி அகிலம் அபனுதசி ஏவ சித்தஸ்திதஸ்த்வம் தஸ்யோத்பன்னம் விகர்மாபி அகிலம் அபனுதசி ஏவ சித்தஸ்திதஸ்த்வம் தஸ்யோத்பன்னம் விகர்மாபி அகிலம் அபனுதசி ஏவ சித்தஸ்திதஸ்த்வம் தன்மே பாபோத்ததாபான் பவனபுரபதே ருந்தி பக்திம் பிரணீயாः தன்மே பாபோத்ததாபான் பவனபுரபதே ருந்தி பக்திம் பிரணீயாः தன்மே பாபோத்ததாபான் பவனபுரபதே ருந்தி பக்திம் பிரணீயாः இது ஸ்ரீமன்னாராயணீயே கர்மமிஸ்ர பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம 29 தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். அத ஸ்ரீமன்னாராயணீயே கர்மமிஸ்ர பக்தி ஸ்வரூப வர்ணனம் நாம 29 தசகம். வேதைः சர்வாணி கர்மாணி அபலபரதயா வர்ணிதானீதி புத்வா தானி त्वयि अर्पितान्येव हि समनुचरन् यानि नैष्कर्म्यमीश मा भूद्वेदैः निषिद्धे कुहचिदपि मनः कर्मवाचां प्रवृत्तिः दुर्वर्ज्यं चेदवाप्तं तदपि खलु भवति अर्पये चित्प्रकाशे यस्त्वन्यः कर्मयोगः तव भजनमयः तत्र चाभीष्टमूर्तिं हृद्यां सत्वैकरूपां दृशति हृदि मृदि क्वापि वा भावयित्वा पुष्पैर्गन्धैः निवेद्यैः अपि च विरचितैः शक्तितो भक्तिपूतैः नित्यं वर्यां सपर्यां विदधत् अयि विभो त्वत्प्रसादं भजेयम्. स्त्रीशूद्राः त्वत्कथादि श्रवणविरहिता आसतान्ते दयार्हाः त्वत्पादासन्नयातान् द्विजकुलजनुषो हन्तशोचाम्यशान्तान् वृत्त्यर्थं ते यजन्तो बहु कथितमपि त्वाम् अनाकर्णयन्तः धृत्ता विद्याभिजात्यै किमु न विदधते तादृशं मा कृथा माम् पापोऽयं कृष्णरामेति अभिलपति निजं गुहितं दुश्चरित्रं निर्लज्जस्यास्य वाचा बहुतर कथनीयानि मे विघ्नितानि भ्राता मे वन्द्यशीलो भजति किल सदा विष्णुमित्तं बुधांस्ते निन्दन्ति उच्चैर्हसन्ति त्वयि निहितरतीन् तादृशं मा कृथा माम्. श्वेतच्छायं कृते त्वां मुनिवरवपुषं प्रीणयन्ते तपोभिः त्रेतायां सृक्सृवादी अंकितम् अरुणतनुं यज्ञरूपं यजन्ते सेवन्ते तन्त्रमार्गैः विलसदरिगतं द्वापरे श्यामलाङ्गं नीलं संकीर्तनाद्यैः इह कलिसमये मानुषाः त्वां भजन्ते स्वयं कालेयकालो जयति मुररिपो यत्र संकीर्तनाद्यैः निर्यत्नैरेव मार्गैः अखिलद नचिरात् त्वत्प्रसादं भजन्ते जाताः त्रेताकृतादौ अपि किल कलौ संभवं कामयन्ते दैवात् तत्रैव जातान् विषयविषरसैः
மா விபோ வஞ்சயாஸ்மான் பக்தாஸ்தாவத் கலௌ ஸ்யுः திரமில புவி ததோ புரிஷः தத்ர சோச்சைः காவேரீம் தாமிரபர்ணீம் அனுகில கிருதமாலாஞ்ச புண்ணியாம் பிரதீச்சீம் ஹா மாமபி ஏதத் அந்தர்பவமபி ச விபோ கிஞ்சிதஞ்சத்ரசம் त्वयि ஆஷாபாஷைः நிபத்ய பிரமயன பகவன் பூரய त्वनिषेमाम् दृष्ट्वा धर्मद्रुहं तं कलिमपकरुणं प्राङ्महीक्षित् परीक्षित् हन्तुं व्याकृष्टखड्गोऽपि न विनिहतवान् सारवेदी गुणांशात् त्वत्सेवाद्याशु सिद्ध्येन् असदिह न तथा त्वत्परे चैष भीरुः यत्तु प्रागेव रोगादिभिः अपहरते तत्र शिक्षयैनं गंगा गीता च गायत्री अपि च तुलसिका गोपिका चंदनं तत् सालग्रामाभिपूजा परपुरुष तथैकादशी नामवर्णाः एतानि अष्टापि अयत्नानि ऐकलि समये त्वत्प्रसाद प्रवृद्ध्या क्षिप्रं मुक्तिप्रदानीति अभिदधुः ऋषयः तेषु मां सज्जयेथाः देवर्षीणां पितॄणाम् अपि च पुनर्णी किङ्करो वा स भूमन् योऽसौ सर्वात्मना त्वां शरणमुपगतः सर्वकृत्यानि हित्वा तस्योत्पन्नं विकर्मापि अखिलम् अपनुदसि एव चित्तस्थितस्त्वं तन्मे पापोत्थतापान् पवनपुरपते रुन्धि भक्तिं प्रणीयाः श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये कर्ममिश्र भक्तिस्वरूपवर्णनं नाम 92तमं दशकम् इनि समापन श्लोकத்தோட முடிச்சுக்கிறோம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः
இதமிக குருதாம் ஆயுராரோக்கிய சௌக்கியம். ஸ்ரீஹரே நம. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.